देवी करुमारियम्मा तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि ॐ गौरी निने मालिनी सलीलालिनी तक्षपदे द्विपदे सञ्चिष्टपदे अष्टपदे नवपदे पभूषिनि नमो सहस्राक्षम् आदिशक्ति करुमारियम्मा प्रचोदयात्
வேடிக்கை பாக்குறீங்களே. நீ என்ன வெளியூரா? ஆமா, அதான் விவரம் தெரியாம பேசுறேன். அடிச்சுக்கிறவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கயா. அட கடவுளே, அதை விட மோசமா இருக்கு. யோ, உனக்கு திருட ஆட்டுக்குளம் கோவிந்தன் தெரியுமா? அவன் பசங்க தான் 2 பேரும். யார் பசங்க தான் இல்லையா? சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, விலைக்கு விடுங்கயா. யோ, பெத்த அப்பனுக்கு இல்லாத உனக்கு எதுக்கியா? இந்த சண்டை விளையாட்டுக்கு ஜட்ஜே கோவிந்தன் தான். அத பார். அண்ணா, அடிச்சாத்தான் எம்ஜிஆர், வாங்கினா நம்பியார். அண்ணா, அப்படி போட முடியாது. நெஞ்சில ஊத்துற மாதிரி நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்பண்டா. ஆதி அடிச்சுக்காம அண்ணன் தம்பி என்னடா கோயிலா போட்டிருக்கீங்க? பிள்ளைங்களை வளர்த்தா இப்படித்தான் வளர்க்கணும். பெருசு, இது சண்டை இல்ல, கலை நிகழ்ச்சி. அவளுக்குள்ள பிரச்சனை வந்தா இப்படி சண்டை போட்டு எவன் ஜெயிக்கிறானோ அவன் பேச்ச கேட்கணுங்கிறது தான் கோவிந்தனுடைய கொள்கை. மதி நண்டு பிடி போடுற. அது சரி, இப்ப எதுக்கு அடிச்சுக்கிறாங்க? அது சண்டை முடிஞ்ச பிறகுதான் தெரியும். அதை தெரிஞ்சுக்கத்தான் நாங்க இங்க நிக்கிறோம். அப்போ நானும் நிக்கிறேன். குடி குடிச்சு தூக்கு. தலைக்கு மேல தூக்குடா, போடா. கீழ இறக்கி விடுடா. தலைக்கு மேல தூக்குறாப்பா. தைரியம் இருந்தா கீழ இறக்கி விடு சொல்லு. மதி, அவனை இறக்கி விட்டுடா. அப்ப நான் ஜெயிச்சேன்னு சொல்ல சொல்லு. அவனை தோத்துறேன்னு ஒத்துக்க சொல்லு. நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கடா. நீ தான் தோத்த. மதி, அவனை அப்படியே வச்சு 4 சுத்து சுத்துறா. நானா ஒத்துக்குவான். தூக்கி போடுற அவனை. அப்பாடா, ஒரு வழியா ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. ஆட்ட முடிஞ்சு தெரியும் சொன்னீங்க. அவங்க உடனே போயிட்டு இருக்காங்க. அண்ணா நிலுங்கண்ணே, என்ன பிரச்சனை, என்ன முடிவு? நாங்க வெயில் நிக்கிறோம்ல. நாம சொல்லாட்டி இவனு விட மாட்டான் சொல்றீங்க. யாரு சொல்ல? அவன் தானே முடிவு பண்ணா, அவனே சொல்லட்டும். சரி, அப்ப நானே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டுமா? என்ன வேணா செய். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, என் இனிய. நீ உண்மை தானே பேச போற? எதுக்கு ஏமாத்திர மாதிரி ஆரம்பிக்கிற? எப்ப போல பேச? கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? 100 பேருக்கு முன்னாடி இப்படிதான் பேசணும். இதுக்கெல்லாம் 4 எடுத்து படிச்சிருக்கணும். பஸ் பஸ். எங்கே சண்டை நடந்தாலும் அங்கே உடனே சென்று வேடிக்கை பார்ப்பது தான் கடமையாக கொண்ட அருமை மக்களே. சிறிது சிறிதாக திருடாத குற்றத்துக்கும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறைபல கண்ட ஆட்டுக்குளன் கோவிந்தனும் அவருடைய மூத்த மகன் ஆதிகேசன் என்கின்ற ஆதி ஆகிய அண்ணனும் மதி என்று அழைக்கப்படும் அறிவுமதி ஆகிய நானும் திருடுவது குற்றம் தான் என்று ஒத்துக்கொள்கிறோம். இன்று முதல் எங்கள் நைட் டியூட்டியை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். அதாவது இன்னையிலிருந்து நானும் என் பசங்களும் திருட்டு தொழிலை நிப்பாட்டுறதுன்னு முடிவுக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இனிமே ராத்திரி நிம்மதியா தூங்கலாம். 10 நாள் தைரியமா வெளியூர் போலாம். வீட்டுல உட்காந்து டிவி சீரியல் பார்த்துட்டு அழுவுறதுக்கு பதிலா ஜாலியா செகண்ட் ஷோ சினிமா பார்க்கலாம். சந்தோஷம் தானே? எல்லாரும் மஜவர். மதி மேல பாரு. மஜாடா பார்த்தா தெரியல, ஆனா பெரிய கவிஞன். கால் போட்டது. ஏய், ஜாங்கிரி சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டுருக்கேன். அது மாதிரிதான் இதுவும். ஜா இங்கிரி ஜாங்கிரி மாஜா மஜா. அட இது வேறப்பா, இது ஐக்கு கால் வராதுடா. ஏ மதி, ஒரு கால் அவன் சொல்றது சரியா இருக்குமோ? அப்படியே இருந்தாலும் இந்த பரம்புக்கு சொல்றலாம் நம்ம கேட்கணுமா? அதான் நம்ம பரம்பரைக்கு ஆகாத. ஆமா, தப்பு தான். ஐக்கு கால் வராது. ஏய், நானும் அப்பல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ என்ன ராஜீவ்காந்தி பட்டு ஸ்கூல்ல படிச்ச? நீங்க 2 பேரும் திருந்தவே போறது இல்ல. ஏய், திருந்திட்டோம்டா. உழைச்சி சம்பாரிச்சுதான் சாப்பிட போறோம். போடா பொறம்பு. எவன் விட்டு லாரியவோ சுட்டுக்கிட்டு வந்து அதுக்கு வேற பெயிண்ட் அடிச்சு நம்பர் பிளேட்டையும் மாத்தி. ஏய், கடைசியில நீ வாங்கித்தான் போறேன். நாங்க வீட்டை வித்து காட்டை வித்து எல்லாத்தையும் வித்துட்டு வாங்க லாரி. அது பேமாட்டி நாங்க லாரியை சுட்டோம். ஏய், இன்னில இருந்து எங்களுக்கு இதாண்டா சோறு போட போகுது.
இனிமே நாங்க திருட மாட்டோம். இந்த ஊரை விட்டே போறோம். உனக்குதான் போட்டி இல்லையே ஜமாய். தெரிஞ்ச தொல்லை விட்டவனும் கட்டான், தெரியாத தொல்லை செஞ்சவனும் கட்டான். லாரி சோறு போடாது. ஒரு மாடு வாங்க சாணியாவது போடும். எங்க இனிமே எங்க வண்டியோட கிளீனர் நீதான்டா. நான் ஏன்டா கேவலமான கிளீனர் வேலை பார்க்கணும்? இங்க பாத்தியா, இனிமே நான் 6 மாசத்துக்கு ராஜாடா. இத பாத்தியா, ஆச்சரியமா இருக்கா? நானும் ராத்திரி பகலா கண் முழிச்சு ஜன்னலை பேக்கிறதுக்கு உழைச்சு நம்மளை ஜாமீன்ல எடுத்தாரே வக்கீல், அவர் வீட்டுல தின்னதாண்டா இதெல்லாம். மதி, உங்க அப்பன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்க திருந்திட்டோம், எங்களை தேடாதீங்க, இந்த ஊரை விட்டே போயிடுறோம் அப்படின்னு எஸ்ஐக்கு லெட்டர் கொடுத்துருக்கான். அதுக்கு எஸ்ஐ வக்கீல் வீட்டுல திருடினீங்கல்ல, அதெல்லாம் கொடுத்துட்டு போங்கன்னு உள்ள வச்சு கிளிகளையும் கிளிக்கிறான். நம்புங்க சார், நாங்க திருடுறது நிறுத்திட்டேன் சார். அடிக்க கைய உங்கனாலே கோவிந்த உண்மையை ஒத்துக்குவான் சார். விசாரிக்கலாம் சார். பாத்திரத்தை திட்டி தான் ஒத்துப்பான், நகையில திட்டு இருக்கா எப்படி ஒத்துப்பான்? ஐயோ நிறுத்துங்க சார். ஐயோ வக்கீல் வீட்டுல நகை திருநம் இவன் தான். நீ என்னடா போலீஸ்கார மாதிரி திட்டு எல்லாம் பிடிச்சிட்டு வர? எங்களுக்கு எதுக்கு சார் உங்க வேலை? முன்விரோதத்தினால எங்க அப்பனை காலி பண்றதுக்குள்ள கூட்டிட்டு போலான்னு வந்தோம். லட்டு வாங்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பர்த்டே கொண்டாடியா? என்ன பெருசா கொண்டாட்டாங்க போல இருக்கு. அடிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா? ஒரு வயசான மனுஷன் எப்படி அப்படி அடிக்கிறது? உங்க அப்பனை அடிச்சா உனக்கும் வலிக்குமா? வலிக்கும். அப்ப இருக்க எல்லாருக்கும் வலிக்கும். அப்படியா? அப்ப இன்னும் கொஞ்சம் வலிக்கிட்டோம். இனிமே எங்க அப்பா மேல கைய வச்ச வேண்டாம். ஏன் கைய பிடிக்கிறியா? ஒரே ஒரு சான்ஸ்ரா. மச்சாடா திருந்திட்டம் சொல்றோம்ல, அப்புறம் என்ன அடிக்கிறீங்க? ஆதி அடி சொல்றாங்க. எத்தனை நாள் தான் அடி வாங்கிட்டே இருக்குது? எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ மாட்டு. படு படு. அப்படிதான் வாங்கினல திருப்பி கொடுப்பா. திருட்ட விட்டுட்டோம். இந்த அடிதடியை விடலாம் நினைச்சா விட மாட்டேங்கிறீங்களே. இன்னொரு தடவை மக்கு தவளை மாதிரி குதிச்ச லாரி வச்சு ஒட்டி நசுக்கு. பாப்பா வர சார். எல்லாத்தையும் கொடுத்துட்டியா? ஒண்ணு பாக்கி இருக்கேன். அது என்ன பொசுக்கு நான் போயிருச்சு. லாரிக்கு ஹார்ட் அட்டாக்கா? வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? என்னாச்சு? யாருக்கு தெரியும்? இது எந்த இடம்? எனக்கு எப்படிடா தெரியும்? மதி, அங்க என்ன எழுதிருக்கு பாரு. ஏதோ சனியா ஹிந்தியில எழுதி வச்சிருக்கு. இந்தியா மறுபடியும் ஹிந்தி திரிச்சாங்கல்ல. இப்ப அதான் பிரச்சனை. என்ன பண்றதுன்னு தெரியல. ராத்திரி 12 மணிக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. காலையில ஒரு மெக்கானிக் பார்ப்போம். இப்ப ஓரமா இப்படி முடங்குவோம். ஏன்பா சிரிக்கிற? இல்லப்பா, நாமளும் மாமூல் மனுஷங்க மாதிரி ராத்திரியில தூங்க ஆரம்பிச்சுமே. திருடிட்டு இருக்கும் போது உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருந்தது. திருந்தினதுக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப மந்தமாயிருச்சுப்பா. புலி குறைக்குதுப்பா. புள்ளியா இருந்தா என்ன? பேசாம தூங்குப்பா. ஆதி எதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். வேட்டி தான் ஈரமா. இது ஒண்ணும் குறைச்சல. இப்படி பழைய லாரியா காசு கொடுத்து வாங்கி ரோட்ல ரிப்பேர் ஆகி நிக்கிறதுக்கு பதிலா புது லாரியா பார்த்து கடைசியா திருட்டு தொழில விட்டுருக்கலாம்ல. அதான் விடுங்கடா. வர்ற வழியிலேயே எங்க சாப்பிடலாம்னு சொன்ன கேட்டீங்களா? இப்போ குடிச்ச கோட்டை போதை மறங்கிருச்சு. பசியில தூக்கமும் வர மாட்டேங்குது. அப்பா என்னடா தூரத்துல லைட் இருக்குப்பா, போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். டேய் அது சிங்கப்பூரா இருக்கட்டா. பேசாம படு. டேய் புலி கடிச்சு குதறிடுடா. அப்புறம் தொப்புல சுத்தி 48 ஊசி போடணும். மச்சான் பேரு ஆதி, புலிய பார்த்தா பேதி சிப்பீதி. அப்பா அப்பா கோவிந்தா, என்னடா சொல்லு. மனசு குளிர்ந்துருச்சுப்பா. ஆமா, மார்கழி மாசம்ல பனிகாலம் குளிரத்தான் செய்யும். அட அது இல்லப்பா, என்னைக்கு வேலை செஞ்சு பழைக்கணும்னு முடிவு பண்ணுமோ அன்னில இருந்து மனசு நிம்மதியா இருக்கு. எங்கேயாவது நமக்குன்னு ஒரு இடம் வாங்கி அங்க சின்னதா ஒரு குடிசை கட்டிக்கணும். ஆமாமா, அப்புறம் அப்படியே ஒரு பாய் வாங்கி பக்கத்துல வச்சுக்கணும். அதுல படுக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி கேட்கும். அந்த பொண்டாட்டி பேச கேட்டு அப்படம் எடுத்து நிறுத்தணும்.
உன் புத்தி ஒன்ன விட்டு போகாது. உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு இப்பதான்டா புரியுது. நீ ஒரு ரூட் போட அந்த ரூட்ல தான்டா போயிட்டு இருக்க. டேய், உங்க 2 பேர்த்தையும் விட்டு எனக்கு யாரா இருக்கா? நாளைக்கு பொண்டாட்டிக்கு பச்சு கேட்டு அப்பனை அனாதை ஆக்கிறாதீங்கடா. டே கவலைப்படாதப்பா. நீ இருக்கிற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்பா, இப்பதான்டா என் மனசு குழந்தது. அதுக்குன்னு ரொம்ப நாள் இருந்துறாரு இம்சை. பாத்தியா, என் மகன் புலியவே கல்லால் அடிச்சு விரட்டுறான். சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்குது, 3 பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். திருடிட்டு வந்தியா? சே, நாம தான் தொழில விட்டோம்ல. அப்புறம் பிச்சை எடுத்தியா? நான் என்ன பிச்சை எடுக்கணும்? அப்பம் பசின்னா அதனால கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தா எதுக்கடா இப்படி ஓடி வர? டேய், நாய் துரத்துச்சுடா, அதனால ஓடி வந்தேன்டா. எனக்கு வேண்டாம். நீ 2 பேரும் கூட ஏப்பா, திருடல பிச்சை எடுக்கல. இது எப்படி வந்தது? சரி நானே உண்மையை சொல்லிடுறேன். கதவை தட்டி 3 பேருக்கு சாப்பாடு இருக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அந்த வீட்டுக்காரன், நீ என்ன இந்த வீட்டு மாப்பிள்ளையா, நடுராத்துல கதவு தட்டுறன்னு பலாருன்னு கிணத்துல விட்டான். எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. டபக்குன்னு கத்தி காமிச்சேன். சொயினட்டு வந்து குண்டார கையில குடுத்தான். அப்படி டீசெண்டா வாங்கி வந்ததுதான் இது. இதுக்கு பேர் டீசென்ட். நடுராத்திரில தூங்கிட்டு இருக்க எழுப்பி கத்தியை காமிச்சு போக்கிரத்தனம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அப்பா, இவன் என்ன காந்தி தாத்தா வளர்த்த மாதிரியே பேசிக்கிட்டு அட இருக்கான். விடுங்கடா. பசிக்கும் போது மனுஷனுக்கு திங்கிறதுக்கு சோறு வேணும். அது எப்படி வந்ததுன்னா பார்க்க கூடாது. அன்னலட்சுமி பழிக்காத, தூங்கும் போது கண்ணை குத்திரும். சரி, அண்ணலட்சுமி பழிக்க வேண்டாம். நீங்களே முழுங்க. உனக்கு வேணாமா? எனக்கு வேண்டாம். அப்ப எங்களுக்கு வேணாம். போடா. நீ போடா. அங்க இருந்து போடா. நீ எங்க போடா? அதுக்கப்புறமும் போடா. நீ எங்க வேணா போடா. என்னடா கேக்குறது? Shut up. ரொம்ப நல்லதா போச்சு. 2 பேருக்கு பத்தாது, நானே தின்னுக்கிறேன். ஏண்டா, கத்தி காட்டி சோறு வாங்குற முடிவு பண்ணிட்டேன். கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லிருக்கலாம்ல, அதுக்கு தனி கத்தி காட்டையா? உனக்கு ரொம்ப ஏத்தம் தான். டேய் டேய், இங்க பாரு. அப்பனுக்கு மசக்கையா இருக்கும் போல இருக்கு. தனியா சாப்பிட்டா இப்படிதான். அப்பா, உன் வயித்துக்கு மட்டும் சாப்பிடணும், எங்க வயித்துக்கு சேர்த்து சாப்பிட்டா இப்படிதான். என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா. டாக்டர், என்னுடைய மெடிக்கல் சர்வீஸ்லயே இந்த கேஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த தேவலாம்பட்டி ஆஸ்பத்திரிக்கு 2 கேஸ் தான் வரும். ஒன்னு ஆக்சிடென்ட் கேஸ், இன்னொன்னு ராயரோட ஆளுங்க கிட்ட வெட்டு வாங்கிட்டு வர்ற கேஸ். இத வருது பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இங்க வந்தவங்க யாரும் உயிரோட திரும்பி போனதில்லை. நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க. உங்க கேஸ்ல அதிர்ஷ்டவசமா உங்க ஆளு பொழைச்சுக்கிட்டாரு. மதி, அப்பனுடைய கடைசி ஆசை நிறைவேற்றுப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? சொல்லுப்பா. ஒரு 1/2 பாட்டில் பிராந்தி வாங்கி இந்த குளுக்கோஸ் பாட்டில் ஊத்துப்பா. பிராண்டி மட்டும் போதுமா இல்ல சோடா வாய்ஸும் மிக்ஸ் பண்ணுமா? நீ திருந்தவே மாட்டேன். மிஸ்டர் கோவிந்தன், நீ நல்லா ஆயிட்ட. தேங்க்ஸ் சார். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? நர்சம்மா தான் அடிக்கடி வந்துருச்சான்னு கேக்குறாங்க. மூத்திரமே வரமாட்டேங்குது டாக்டர். பேசாம குளுக்கோஸ் பதில் அதைவே ஏத்திருங்களேன். கோவிந்தன், உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அப்பா சார். ஃபேமிலியில ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ, எங்க அப்பாவுக்கு ஃபேமிலி எதுவும் கிடையாது. நாங்க 2 பசங்க, அவ்வளவுதான். அப்பாவுக்கு என்ன வியாதி டாக்டர்? சூசைட் அட்டம். அது கேன்சர் விட பெரிய வியாதியா? தற்கொலை முயற்சியா? நேத்து ராத்திரி அவர் சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷத்தையும் கலந்து சாப்பிட்டுருக்காரு. வாழ்க்கையினாலே நிறைய பிரச்சனை இருக்கும். பிரச்சனைக்கு பயந்து விஷம் குடிக்க ஆரம்பிச்சுட்டா 3 வேளையும் விஷத்தை தான் சாப்பிடணும். இப்ப என்னையும் இந்த குஞ்சு மேரியும் இந்த ஊரே அசிங்கமா பேசுது. ஏன் பொண்டாட்டி பேசாத பேச்சா? பேசட்டுமே. அதுக்காக நாங்க என்ன சூசைடா பண்ணிட்டோம்? ஹாப்பியா இருக்கணும். Take it easy, Govind. Let us go. நீ பண்ண காரியத்தினால இருக்கிற அப்பனும் போய் சேர்ந்திருப்பான். இல்ல, நீ கத்திய கட்டி சோறு கேட்டனால தான் சோத்துல விஷத்தை ஊத்தி கொடுத்துருக்கான். முதல்ல அவனை கவனிச்சுட்டு வந்து அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். அவளை ஒண்ணு பண்ணாதடா. நான் அது என்னப்பா? கிட்டவா? டேய், சத்தியமா சொல்லு. ஏதோ பழைய கோவத்தை மனசுல வச்சிருந்து தெரிஞ்சே தானே நீ வெஸ்ட் கலக்குன. அப்பா, ஐயோ! எழுந்துடா. எழுந்துடா. யார் நீ? ஐயோ, காப்பாத்து. ஐயோ, கொல்றான். யாராவது உன் வீட்டுக்கு சோறு கேட்டு வந்தா விஷத்தை ஊத்தி கொடுப்பியா? ஏன் வீடா இது? ஏன் வீடு இல்லையா? அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல இருந்து புதுசா விதை வந்திருக்குன்னு சொல்ல வந்தேன். இப்படி போட்டு உதைக்கிறியே. அது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ல விட்டு அதான் கேப் விடாம அடிக்கிறியே. சரி சரி விடு. இது வீட்டுக்காரங்க.
யாருப்பா நீ? எதுக்கு இந்த அப்பாவி மனுஷனை போட்டு இப்படி அடிச்சிருக்க? ஆஹா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு. ஏதோ பசியில வந்து சோறு கேட்டா, நீங்க அடிச்சதுனால கத்திய காட்டினா, அதுக்கு போய் சோத்துல விஷத்தை ஊத்தியா குடுப்பீங்க? இங்க யாரும் சோறு கேட்டு வரல. அப்படியே வந்தாலும் நாங்க எதுக்கு விஷத்தை ஊத்தி கொடுக்கணும்? நீங்க வீடு மாதிரி வந்திருக்கீங்க. இங்க 1000 அடுக்குமாடி வீடு இருக்கு மாறி வரதுக்கு. என்ன ஆளை ஏமாத்த பாக்குறீங்களா? எங்க அப்பா மட்டும் சாப்பிட்டதுனால நாங்க காப்பாத்திட்டோம். நாங்க 3 பேரும் சாப்பிட்டு இருந்தா கூண்டோட கைலாசம் தான். இதே எங்க அப்பனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு, இந்நேரம் வீட்டோட கொளுத்திருப்பேன். நீங்க ஒண்ணு கலட்டா பண்ண வேணாம். அவ சொல்றதும் சரிதான். எங்க வீட்டுக்கு யாரும் சோறு கேட்டு வரல, கத்தியை காட்டி மிரட்டல. ராத்திரி எவனோ பின்பக்க கதவு திறந்து அடுப்படையில் இருந்த சோத்தை குண்டானோட தூக்கிட்டு போயிட்டான். அப்போ உங்க வீட்டுல சாப்பிட குழம்பு ரசம்லாம் வைக்க மாட்டீங்க, விஷம் தான் வைப்பீங்க. சாப்பாட்டுல எப்படி விஷம் வந்துச்சு? அது எனக்கு வச்சது, என் பிள்ளைங்களுக்கு வச்சது. விடிஞ்சா மானம் போக போகுது, அதுக்கு முன்னாடி உயிர் போகட்டுமேன்னு என் குடும்பத்துக்கு நான் வச்சது. சிதம்பரம் ஐயா, என்ன அநியாயம் இது? பசின்னு யார் வந்தாலும் சாப்பாடு போடுற நீங்க உங்க குழந்தைகளை விஷம் வச்சு கொடுத்தீங்களா? வேற என்ன பண்றது? இப்போ நாளைக்கும் வாங்கின கடனுக்காக ராயரோட ஆளுங்க வந்து வீட்டை காலி பண்ண போறாங்க. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. 3 பொண்ணுங்களோட தெருவில் நிக்காம ஒரேடியா கடவுளே எங்களை கூப்பிட்டுக்கண்டு மனசு இல்லாம தான் விஷத்தை கலக்கி வச்சேன். அது சரி, நம்ம நாட்டுல பெரிய பதவியில் இருக்கிறவங்க இருந்து சாமியார் வரைக்கும் யாருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு? அவங்கெல்லாம் தைரியமா இருக்கலையா? நம்மள மாதிரி ஏழை வாழைக்கு தானுங்க மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சுன்னு வெஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு போய் சேர வேண்டியதா இருக்கு. நாமளும் தைரியமா இருக்கணுங்க. இப்போ இங்க லாரி உங்க ஊர்ல வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த சாப்பாட்டுக்கு உண்டான என் பையன் ஆதி திருடிட்டு வந்துட்டான். நானும் அதை விவசாயம் எல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஆனா இதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க. நீங்களும் உங்க குழந்தைகளும் நீண்ட ஆயுளோட ரொம்ப காலத்துக்கு இருக்கணும்னு அந்த ஆண்டவன் விரும்புறான். இனிமே அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்புறம் ஒவ்வொரு வாட்டி வந்து கரெக்டா என்னால காப்பாற்ற முடியாது. ஏய், ஒரு நிமிஷம் வா. ஜஸ்ட் 1 hour. மதி, அந்த பொண்ணு ரொம்ப ஓமியா இருக்குல்ல? பரதேசி, திருட மாட்டேன் அப்பங்கிட்ட சத்தியம் பண்ணல. இப்ப என்னடா பண்ணிருக்க? 4 உசுரை காப்பாத்துக்க தப்பா? அது இல்லடா. எது இல்லடா? வேணா கொஞ்சம் வருஷம் கூட திருப்பி சாப்பிட சொல்றேன். என்ன வேணாமா? போடா போடானா டடா டிஸ்சர்பா. ஏய் ஏய், உழுப்பு அவனுக்கு. இது என்ன, யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருக்கேன்? கஞ்சிக்கு இல்லாம கடை வாங்குறானே, அவன் தானங்க திருப்பி கொடுக்க முடியலன்னு கவலைப்படுறான். லட்சக்கணக்கில் வாங்குறவன் எங்க கவலைப்படுறான்? அவனை கடன் கொடுத்தவன் தான் கவலைப்பட்டிருக்கான். இப்போ கடன் கொடுத்தவனுக்கு ஒரு பூகம்பம், கடை வாங்கினவனுக்கு ஒரு பூகம்பம் தனித்தனியாக வருது. ஒன்னா தானே வருது. இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்களே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே உங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். நீங்க தைரியமா இருங்கப்பா, தெய்வம் நமக்கு துணையா இருக்கும். கரெக்டா சொன்னமா. உள்ள ஏதோ முருங்கைக்காய் வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கு. பசியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல்ல வயிற்று கழுவுறதுக்காக எனிமி கொடுத்துட்டானுங்க. எனிமி வயிறெல்லாம் ஒரே எரிச்சல். மடி, போய் மோர் கொண்டு வந்து கொடுமா. கொண்டு வா. அதுலயே 2 கை பழைய சோறு போட்டீங்கன்னா வயிறு கொஞ்சம் குளுகுளுன்னு சரி. எங்க போயிட்டானே உனக்கு? என்ன அவருக்கு 3 பொண்ணுங்க தானே? உனக்கு அதுக்கு அதெல்லாம் கேட்டேன். என்னாச்சு? இங்க பக்கத்துல ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்கு? இருக்கே, பக்கத்து டவுன்ல ஒருத்தர் இருக்கான். 5 கிலோமீட்டர் போ. வாங்க. எங்க வாங்க. எங்க? எனக்காக கூட வந்து கொஞ்சம் காட்டக்கூடாது? இப்படித்தான். முதல்ல எல்லாரும் என்ன தூக்கிட்டு அடிப்பாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. சரி சரி வா காட்டுறேன். ஏய் ஆதி, அப்பனா பாத்துக்கடா. ஆமா, வெப்பம் பிஸ்கெட் நாய் தூக்கிட்டு போறது. டேய் மதே, ஆ அப்பனுக்கு மருந்து வாங்க மறந்துடாதடா. ஓகே ஓகே. உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, ஏன் வெயில்ல நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க. மருந்து இல்லாட்டி இது தூக்கம் வராது. தூக்க மருந்தா? இது தூக்குற மருந்துங்க. விஷம் கலக்காம கொஞ்சம் கஞ்சி வேணும். இன்னும் ரெடி ஆகல. எது விஷமா? எனக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது. யாருக்காவது உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் தம்பி எனக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்க திண்ணல உட்காருங்க, நாங்க சமையல் பண்ணிட்டு கூப்பிடுறோம். ஏன் நான் உதவி பண்ணக்கூடாதா? இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண நான் யாரையும் கேட்க வேண்டியதில்லை. ஐயோ, அப்பா பார்த்து திட்டுவாரு. திட்டட்டும், என்னை திட்டுறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. உங்களை இல்ல, எங்களை தான் திட்டுவாரு. நான் இருக்கும்போது உங்களை திட்ட மாட்டேன். ஆமா, உன் பேர் என்ன? ராணி. உன் பேரு? தேவி. தேவி. அக்கா பேர் என்ன? அது அக்கா கிட்ட கேளுங்க. செல்வி. செல்வி. ஆதி செல்வி. நீங்க காதலுக்கு மரியாதை பார்த்திருக்கீங்களா?
நாங்க முதல் மரியாதை தான் பார்த்தோம். அதுவும் பார்க்கலாம். பெரிய ஜெமினி கணேசன் நினைப்பு. வெள்ள பக்கத்துல லாரி மாதிரி இருக்கு, உள்ள ஒரு காலாங்கடியா இருக்கு. இத புதுசா வாங்கி போட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஓடும். இது புதுசா வாங்கணும்னா 10 கிலோமீட்டர் டவுனுக்கு போகணும். வாங்கிட்டு வந்து வைங்க. இன்னைக்கு ஆவறதுல நான் நாளைக்கு வரேன். ஐயோ என்ன பண்ணலாம்? பக்கத்துல ஏதாவது லாட்ஜ் இருக்கு? ஆச்சா இந்த ஊர்லயா? வேணும்னா ராயரோட லாரி டிராக்டர்லாம் பக்கத்துல செட் இருக்கு, அங்க நான் போய் கேட்போமா? ஆமா, எல்லாரும் டிராயர்ன்றாங்க. யாரையோ ராயர்லப்பா, ராயர். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த ராயர் காளிங்க ராயர். 20 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமா வட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் 7-8 ஒயின் ஷாப். இப்ப எந்த மந்திரி வந்தாலும் மதியான சாப்பாடு ராயர் வீட்டுல தான். இந்த ஊரை பொறுத்த மட்டும் மிலிட்டரி போலீஸ் எல்லாமே அவர் தான். நாம அவர்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தும் கொள்வாரு, எதுத்தான் ஓட விட்டு வெட்டியும் கொள்வாரு. அதி ஏய் அதி என்னடா? ஏய் ஏன் ஓடுற? ஓடுடா. ஏய் என்ன உசு? சத்தம் போடாத. ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி நீங்க போங்க, நான் கண்டுபிடிச்சேன். 1 2 25 36 55. ஏண்டா பட்டர் கண்ணாமூச்சி ஆடுற வயசாடா இது? சின்ன வயசுல என்னால விளையாட முடியல, இப்ப விளையாடுறேன். உனக்கு என்ன போறாம? எனக்கு என்னடா போறாம? நீ பளிங்காடு பாண்டியாடு. வண்டி எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகுன்றான். எங்க போறது? உழைக்கிறதையும் இங்க பண்ண வேண்டியதுதான். உனக்கு என்ன வேலை தெரியும் இங்க பொழுதுக்கு? தெரிஞ்ச வேலையை விட்டாச்சு, இப்ப எல்லா வேலையும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த ஊர்ல ஒரு டாக்டர் தேவையா? சீக்கிரம் படி. டாக்டர் ஆதி IAS. அடேங்கப்பா. அப்பனுக்கு சரக்கு வாங்கிட்டியா? டேய் அடுத்தவங்க வீடு மரியாதை கெட்டு போயிடும். அப்பங்கட யாருக்கும் தெரியாம கொடு. சரி. ஏய் இந்த பக்கடா. அப்படியா? திடீர்னு மாப்பிள்ளை ஆக்கி விட்டாங்கல்ல. ஊறுகாய் வந்துருச்சு. டொமாட்டா ஊறுகாய். இது டொமேட்டோ இல்ல, எலுமிச்சை ஊறுகாய். டொமாட்டானா எலுமிச்சை தானே? படிக்காதவனுங்க. இப்படி நான் சிரிச்சு பல வருஷங்கள் ஆச்சு. உங்களாலதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். எனக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கிறதுக்கும் இந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீங்க தான். என்னங்க கொஞ்சம் தண்ணி வேணும். இப்பதானே கொண்டு வந்து வச்சேன். நானே குடிச்சிட்டேன். எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது. குடிக்கிற காசு சேர்த்து வச்சா எவ்வளவு நல்லது பண்ணலாம். அதனாலதான் அனாதை குழந்தைங்களுக்கு புக்கு, கோயில ஏழைங்களுக்கு அன்னதானம் என்னால பண்ண முடியுது. ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை என்னால கோயில் கூட போக முடியல. ஸ்டாப் ப்ளீஸ். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நேத்து நடுவழியில வண்டி நின்று போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கடவுள் நினைச்சு ஜபம் பண்ண, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. உனக்கு வேண்டியவங்களுக்கு ஏதோ ஆபத்து, போன்னு ஏதோ என்ன தள்ளுது. அப்புறம் நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. இங்க வந்து விஷ சாப்பாடு எடுத்து போய் என் அப்பனுக்கு கொடுத்த அப்புறம் தான் என் மனசு நிம்மதியாச்சு. அப்படின்னா உங்க அப்பாவை கொல்ல பாத்தீங்களா? ஸ்மார்ட் பாய்ஸ். சமயபுரத்துல திருவிழா பாக்குறதுக்கு நானு, என் முன்னாடி 2 பிள்ளைங்க பஸ்ல கிளம்பணும். பஸ் ஒரு 100-150 மைல் தானே போயிருக்கோம். அதுக்குள்ள அந்த ஆத்திரக்காரி மாதிரியாத்தா அவசரப்பட்டு வந்து என் குடும்பத்தையே கூப்பிட்டுக்கிட்டானே. பொண்டாட்டி பிள்ளைங்க போனதுக்கு அப்புறம் மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன இருக்கு? ஃபுல் தண்ணி தான். குடிச்சே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு நாள் சாராயத்தை குடிச்சிட்டு சாக்கடையில் விழுந்து சாக தெரிஞ்சேன்னு. அப்ப என்னை காப்பாத்துறத இந்த ஆதியை மதியிட்டேன். ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லுவானுங்க கோயிந்தே 2 அனாதை பசங்களை வளர்த்து ஆளாகிறான்னு. ஆனா உண்மை என்னன்னா, அவங்களுடைய 13வது வயசுல இருந்து என்ன அவனுக்கு தானே ஒரு அப்படா வளர்த்துட்டு இருக்காரு. பாரியாத்தா நான் பெற்ற 2 பிள்ளைகளை எடுத்துட்டானே. ஆனா தங்க மாதிரி இந்த 2 பிள்ளைகளை கொடுத்து கணக்கு நேர் பண்ணி போட்டா பாத்தீங்களா? அண்ணே அவனுக்கு என் பசங்க சிங்க குட்டியட டைகர்ஸ். என் பசங்க என்ன எப்படி பாத்துக்கணும் தெரியுமா? அப்பா நான் மேல ஏறி ஓட்ட பிரிக்கணும், அவனை விட மாட்டான். எதுக்கு பழைய கதையெல்லாம் கிளறிட்டு? எதுக்கு ஓட்ட பிரிக்கணும்? ஓட்ட பிரிக்கணும். கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் அப்பா கூரையில இருந்து கீழே விழுந்துட்டாரா? அன்னில இருந்து இந்த மேஸ்திரி வேலையை விட்டோம். குடிப்பா. சரி அட விடுறேன். அண்ணே விடுறேன். ஒரு நாள் பயங்கரமான மழைனே. பெரிய பங்களா முன்னாடி 2 அல்சேஷன் எருமை சைஸ்ல கட்டி இருக்கு. ஆதி அந்த பக்கமா வந்து உன்னை பிடிச்சிட்டான். நானும் மாதிரி இந்த பக்கமா வந்து அதுக்கப்புறம் இந்த நாயை வாங்கிட்டு போய் நாங்க தான் வளர்த்தோம். அப்பாக்கு நாய்னா உசுரு. என்னப்பா? மெதுவா அப்புறம் கைத்த போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அப்பாடா சூப்பர். டேய் நீ வண்டியில ஏறு, நான் போய் அப்பா கூட்டிட்டு எவன்டா அவன்? விட்டு ஆள் மேல ஏத்துற போல. டேய் ராயரோட வண்டியில இது
இந்த புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. அண்ணே அண்ணே உங்க வேட்டி அவுந்துருச்சு, அதனால தானே குழந்தை பயந்துருச்சு. வேட்டி அவரை கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆரப்பையில உள்ள போய் இருக்கிற ஜாமாஞ்சத்தை பூரா ஒண்ணு விடாம அள்ளி வெளியே போறீங்க. ஒரு வெஞ்சர கிண்ணம் கூட இருக்கப்படாது. போங்க அண்ணே கொஞ்சம் யார் நீங்களா? யாரு? அப்பா புலிப்பாண்டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாதா? நானும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு நிறைய பணமும் கொடுத்தாச்சு, நிறைய டைமும் கொடுத்தாச்சு. இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்கிட்டு பேசாம இரு. ஓ எந்திரியா, நீ படுக்கலான்னு பாக்குறியா? தானத்துக்கு வெளியே போறா. கல்றா. நாங்கடா டெட் பாடி எல்லாம் வெளியே வருது. புலிப்பாண்டி, அவர் வீட்டுக்கு வந்த விருந்தாடியா? விருந்தாடியா இருந்தாலும் சரி, குறுந்தாடியா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள ஒரு பொருள் இருக்க கூடாது. டேய் அங்க போறா. அப்பனை ஜப்தி பண்ணி தூக்கி போறாங்க. டேய் 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 அடிச்சாதானே எம்ஜிஆர்? அடிடா. அவ்வளவுதானே பாரு. யாருங்க புதுசா இருக்காங்க? நம்ம இறங்கிற வேண்டியதான். யாரு? டெட் பாடி. அம்மா, அது யாரு? எங்க அப்ப. அப்பனம்மா, அப்பப்பா, அப்பப்பா, அப்பா. நீ அடிப்ப வாங்குதான், அதான் வழக்கம். 3 பேர் சேர்ந்து என்ன இந்த வாங்குறீங்களே, என்னப்பா நியாயம்? இப்போ என் கேரக்டரே புரிஞ்சுக்காம பேசுறான் பாரு. போடுறா. ஐயோ, ஐயோ, பிஞ்சு கையா ஆக்கிட்டாங்களே. என்னடா 3 பேர் மொத்தமா அடிக்கிறது பாரு. கேப்போட்டு அடி. என் மேல யாரா கை வச்சிட்டீங்க? இப்ப பாருங்கடா. நாங்க என்னடா பாக்குறது, நீயே போய் பாரு. உங்க வீட்டு புலி மேலே கைய வச்சுட்டாங்கப்பா. கொடுத்த பணத்தை கேட்க போல யாரோ ஒரு 3 பேரை விட்டு அடிக்க வர்றான். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கல. உங்க புலி பாதி வைக்க. வீட்டு அடமான வச்சு வாங்க பணத்தை சொன்ன தேதியில் திருப்பி கொடுக்க வேண்டாமா? அது கேட்க வந்தவங்களை ரவுடிங்களை வச்சு அடிப்பீங்களா? அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும் தெரியும்ல? இல்ல காலிங்கராயிரம் ஏத்துக்கிட்டு உங்களால இங்க வாழ முடியுமா? ஐயோ, அவங்க ரவுடிங்க இல்ல தாயி. அவங்க லாரி ரிப்பேர் ஆனதுனால 2 நாளா இங்க தங்கியிருக்காங்க. ஏமா, உன்ன மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணுங்க இந்த வீட்டுல இருக்காங்க. அதை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? வீட்டுக்குள்ள வந்து பாத்திர மண்டலத்துல இப்படி தூக்கி வீசிடுறது என்னமா நியாயம்? கொஞ்சம் தவணை கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க. முதல்ல நீ யாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த லாரி எடுத்துட்டு ஓடிடணும். நீங்க என்ன உங்களுக்கு வக்காலத்தா? இல்ல எங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்க போறீங்களா? கொடுப்பாங்க. அவங்களால கொடுக்க முடியலன்னா நாங்க கொடுப்போம். என்னடா மதி, நம்ம பார்க்காத பணமா? ஏய் என்னடா அவன் சொல்றது என்ன தப்பு? நாங்க பார்க்காத பீரோவா, நாங்க பார்க்காத லாக்கரா, நாங்க பார்க்காத நகையா? ஏய் கோவிந்தா, கோவிந்தா அப்படின்னா வெட்டி பேச்சு பேசாம அசலையும் வட்டியும் கொடுத்துட்டு போங்க. என்ன முழிக்கிற? ஊர்ல இருந்து வரும்போது கஜானாவை மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? ஏய் ஆத்தா நிறுத்துடி. ஆத்தா இல்ல, சீதா. அடிங் வேண்டாம். உன்னாக்கு நீங்க வச்ச பேர்லாம் என்னால கூப்பிட முடியாது. என் வாயில என்ன வருதோ அதை சொல்லிதான் கூப்பிடுவேன். என்ன ஆத்தா, விட்டா நீ பாட்டுக்கு ஓவரா பேசிட்டே போற. உன் திமிரெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. நீ என்ன ரவுடித்தனம் பண்ண வந்திருக்கியா? என் வீட்டுக்கு தெரிஞ்சா நீங்கள ஊரு போய் சேர மாட்டீங்க. எங்களை பயப்படுத்தாரு, அப்புறம் ராத்திரி எங்களுக்கு தூக்கம் வராது. உங்க அப்பன் ராயர் நான் பெரிய ரவுடியா? எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அவனையும் பார்த்துட்டு போனா பாப்போம். பொண்ணாரு ஆகாசுக்கும் பூமிக்கும் குதிக்காம அடக்க உடக்கமா வீடு போய்
நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நீ நிக்கிறது ராயரோட மண்ணு, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது அவரோட பொண்ணு. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்புறம் பேச மாட்டேன் நின்னு. இதையும் மீறி பேசினா உன் மூஞ்சில இருக்காரா கண்ணு. போடா பண்ணு. நாங்க யாரும் பிரச்சனை பண்ண வரல. ஆனா யாராவது எங்க மேல கைய வச்சா திருப்பி அடிப்போம். அது டிராயரோட ஆளா அண்ட்ராயரோட ஆளாலாம் பார்க்க மாட்டோம், அடிப்போம். உன்னை அடிச்சா நீ திருப்பி அடிப்பியா? அப்ப என்ன அடி பாக்கலாம். அடி அடி. என்ன அடி. வேண்டாம் வேண்டாங்கறல்ல. அடிடா அடிடா அவளை. இல்ல சீத்தா அம்மா. அடே சீத்தா அம்மா வேணா அரைஞ்ச இன்னியோட நீ ஒளிஞ்ச. எடுக்கடா எடுக்கடா வண்டிய. அம்மா அடிச்சுட்டாடா, நம்ம அம்மா அடிச்சுட்டாடா. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ணேன்? அவ அடிக்க சொல்லி கேட்டு வாங்கிட்டு போறேன். தம்பி இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. புறப்படுங்க. நீங்க போன்னு சொன்னா நாங்க போயிடுறோம். அதுக்காக எவனுக்கு பயந்துலாம் போக மாட்டோம். என்னப்பா சொல்ற? நாம எவனுக்குடா பயந்துருக்கோம்? ஐயா, அந்த பொண்ணை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ராயர் குடும்பத்திலேயே ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணு, அடுத்தவங்க கஷ்டத்துக்கு உதவுற பொண்ணு. இப்ப கூட அந்த ஆளுங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ண போறாங்கன்னு எங்களை காப்பாத்தத்தான் வந்திருக்கோம். பணம் கொடுக்க வேண்டிய கெடு முடிஞ்சு எவ்வளவு நாளாச்சு. இன்னும் இந்த வீட்டுல இருக்கிறோம்னா அந்த பொண்ணு தாங்க காரணம். அது கொடுக்குற பணத்துல தான் மாசம் மாசம் அவங்க அப்பாவுக்கு வட்டியா கொடுக்குறேன். அதே 1000 தான் இருந்தாலும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை நீ கை நீட்டி அடிச்சது ரொம்ப தப்பு. நீ தான் அடிக்க சொன்ன, இப்ப தப்புங்கிற. நான் சொன்னா நீ அடிச்சிருதா? இப்ப நான் சொல்றேன், என்ன ஆடுற? ஆடுறா. கும்பிடணும். உங்க 3 பேரையும் கையெடுத்து கும்பிடணும். கூட பிறந்த அண்ணன் தம்பி அந்த காலத்துல உதவி வர மாட்டான். உங்க சொந்த லாரியை கொடுத்து எங்க சிதம்பரையா மொத்த கடனை அடைச்சிருக்கீங்களே. யார் லாரி? உங்க லாரியை தான். ராயர் பொண்ணு சீதா சொல்லிட்டு போச்சே, உங்க லாரி அவங்க காருக்கு பின்னாடி போகுதே. அப்பா, நம்ம லாரி. இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கிறது சாதாரண மன்னிப்பு கேட்கிற விவகாரம். அங்க உன் கோபத்தை காட்டிட்டு இருக்காது. அடக்கி வாசி. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதான் அவகிட்ட. என்னால முடியாது. ஏன் கோமணத்தோட நிக்க சொல்ல? இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயணம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா கும்பரம்மா. இன்னும் யாரையாவது அடிக்கணுமா? ஐயோ, நாங்க யாரையும் அடிக்க போறோம்? தெரியாம செஞ்ச தப்பு. அதுதான் மன்னிப்பு கேட்க இங்கேயே வந்தோம். உங்க நல்ல மனசை பத்தி சிதம்பரையா சொன்னதும் நாங்க 3 பேரும் அழுதுட்டோங்க. அதனாலதான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். பார்த்தா அப்படி தெரியலையே. மன்னிப்பு கேட்க வேண்டியோர் கேட்கட்டும். வாயிலன கொழுக்கட்டையா வச்சிருக்காரு. ஆமா, பாதி தின்னுட்டேன். இது இருக்கு, வேணுமா? அங்க வந்தேன் வம்புழுத்தீங்க, போனா போன்னு பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டு வந்தேன். இப்ப ராயரையா வீட்லயே வந்து வம்புழுக்கிறீங்கன்னா புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட்ட சத்தியம் பண்ணதை எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து வம்புழுக்கிறீங்க. சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா. கேன்சல் பண்ணி விடுவேன். 7 வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன்ட்ட கொலைனா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கிறத கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை என் கையில கொடுத்து இதாண்டா மகனே கொலைன்னா. அப்பேற்பட்ட வீர விளைஞ்ச மண்ணுல பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன்டா. ஆனா கதையை சொல்லிட்டு கோரத்தை கொட்டாய் வருதுங்க. அங்க நடந்த சம்பவம் எக்காரத்தை கொண்டு ராயரையாவுக்கு தெரியக்கூடாது சீதாமா என்கிட்ட கேட்டுக்கிறதுனாலதான் 3 பேர் உசுரோட இருக்கீங்க. இல்ல போங்கடா போங்கடா, போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா, உசுரை விட்டு போயிடா பக்கிடா. வெங்காயம். அம்மா, இங்க மொத்த சொத்தே அந்த லாரி தான். அதை வச்சுதான் நாங்க கஞ்சி குடிக்கணும். எல்லாத்தையும் மனுஷன் அந்த லாரி கொடுத்து. அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. நீங்க எங்க லாரியை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுவோம். அவங்க பணம் கொடுக்கலன்னா நாங்க கொடுப்போம் ஜாமீன் கொடுத்துட்டு இப்ப ஊரை விட்டு போறோம்னா எப்படி? இல்ல, ஜாமீன் கொடுத்ததுக்கும் நீங்க எங்களை மன்னிக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் மன்னிப்பு மேல மன்னிப்பு கேட்டா போதுமா? வேற என்ன வேணும்? திருப்பி என்ன அடிக்கணுமா? அடி. ஒன்னு அடிச்ச பாவம் இங்கே போட்டோம். அடி. உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கும் அனுமதி எனக்கு தேவையில்லை. அது தர வேண்டிய நேரத்துல தந்துடுவேன். சீதமா, என்ன சொல்லுங்க? மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும்னு சொன்னேன். மானம் தான் போகுது. சரியாத்தா, அந்த லாரியை நீயே வச்சுக்கோ. 4 வேளை அதையே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேய்ச்சிக்கோ. சந்தோஷம் தானே? அம்மா, அந்த லாரி மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குடிஞ்சு கடைசியில் உடஞ்சே போயிட்டீங்க. வாங்க, உங்க பேச்ச கேட்டு நான் வந்த பாரு. என்ன லாரி? சீதாமா சீதாமா தாயா பழி வாங்கிட்டாங்க அம்மா. நீ கொடுத்துதான் திருப்பி கொடுத்தேன். என்ன புறப்படாது? ஜாக்கி ஜான் தங்கச்சியா இருப்பா போல இருக்கு. அவன் பெரியம்மா பொண்ணாவது இருக்கும். அம்மா பிச்சுட்டீங்க பிச்சு. ஆமா அம்மா, ராயரையா வர்றாருமா.
பஞ்சாயத்துல நான் சொன்ன தீர்ப்புல எல்லாருக்கும் திருப்தி தானே? அப்பா யாருப்பா அவரு? பேசுறதுன்னு தெரியலையா? அவர்தான் இந்த ஊர் நாட்டாம. யாரு நீங்கெல்லாம்? ஊருக்கு புதுசா? ஆமாங்கய்யா, இந்த ஊர் ராயரோட ஆளுங்க அநியாயமா எங்க லாரி தூக்கிட்டு வந்தாங்க. நீங்க தான் பேசி பஞ்சாயத்து பண்ணி எங்க லாரி வாங்கி தரணும். யாருடா அவங்க லாரி எடுத்துட்டு வந்தது? கேக்குறல்ல, எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க? அவன் சொல்ல மாட்டாங்க, நானே சொல்லிடுறேன். இந்த ஊர்ல ராயர்னு ஒரு ரவுடி இருக்கானமே. ரவுடியா? பாவம் சிதம்பரம் ஒரு அப்பாவி மனுஷனுங்க. இவன் அந்த ஆள் வீட்டை காலி பண்றதுக்கு அடியாளு அனுப்பிச்சிருக்கேன். தப்பு இல்லைங்களா? அப்ப பார்த்து என் பசங்க அங்க இருந்தானுங்களா, அவனுக்கு யாரு? சிங்க குட்டியிலாச்சே, பிச்சு உதறிட்டானுங்க. அப்புறம் ராயரோட பொண்ணு பேய் பிடிச்சு ஆடிச்சு. எங்க கையில வேப்பல இல்ல, ஆனா என் தம்பி டாம்பாருங்க வராற சல்லன்னு இறங்கி போச்சு. நாம சொன்ன நியாயத்தை கேட்டு நாட்டாம பயங்கர கோபமாயிட்டாரு. தொலைஞ்சாண்ட ராயர். என்னப்பா பாவம் வெளியூர்காரங்க, நம்மள யாருன்னு அவங்களுக்கு தெரியல. விட்டுருங்கப்பா. ஆஹா, பிள்ளையார் தாண்டா குரங்கு, நாட்டாம தாண்டா ராயரு. இனிமே உங்க பணத்தை கொண்டு போறதுக்காக தான் அந்த கேட்டு திறக்கும். சீதாமா மேலே கைய வச்சுங்க போறதேசி பாசங்களா. ஐயா, அதுக்கு மன்னிப்புக்காக தானே நான் இங்க வந்தோம். அது மட்டும் இல்லைங்க, உங்க பொண்ணு என் பையன் மதிய அடிச்ச அடியில முதுகுல ரத்தமே வந்துருச்சு. ஆனா நாங்க ஒரு வார்த்தை கேட்கலீங்களே. ஆமாப்பா, நானே அவங்கள தண்டிச்சிட்டேன். நம்மள யாருன்னு தெரியாம பண்ணிட்டாரா, மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க போகட்டும், விட்டுருங்கப்பா. அப்ப நாங்க வரங்க. நில்லுங்க. வெளியூர்ல இருந்து வந்த சூராதி சூரனுங்க ராயனோட ஆளுகளை அடிச்சு போட்டுட்டு பரிசு வாங்காம வெறுங்கையோட போறது நல்லா இருக்குமா? தாய் புலிப்பாண்டி, சிதம்பரத்தோட வீட்டு பத்திரம், லாரி சாவி ரெண்டே எடுத்துட்டு வா. ஆகட்டும். பெரிய மனுஷன் தான். சிதம்பரத்துக்கு உதவி செய்யத்தானே உங்க சூரத்தனத்தை காட்டுனீங்க. பத்திரமும் சாவி இருக்கு, எடுத்துட்டு போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க சூரத்தனத்தை நானும் பார்க்கணும். என் ஆளுகளை ஜெயிச்சுட்டா இது மட்டும் இல்ல, எதை கேட்டாலும் தருவேன். என்ன நேருக்கு நேர்னு பார்க்க கூட எவனுக்கும் தைரியம் இல்லாத இந்த ஊர்ல என் பொண்ண ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான்னா அப்புறம் இந்த காளிங்கராயன் யாரு? ராமுடு பீமுடு ரெண்டிரா. ஐயா ஒரு நிமிஷம். நியாயத்தை கேட்கறதுக்கு சண்டை போடலாம். அட கோவத்துல வேணா அடிச்சுக்கலாம், புடிச்சுக்கலாம். ஆனா சண்டை போடுறதுக்குன்னே ரெண்டு பேரை வளர்த்து வச்சுட்டு இவங்களை ஜெயிச்சு தான் போகணும்னா எப்படி? என்ன வேணா அடிச்சுட்டு போட்டான், இவங்க மேல ஒரு தூசி கூட படக்கூடாதாமா. ஏய், நீ என்னங்க சண்டை மேட்சா போட வந்த? சிதம்பரையா விஷயத்தை அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டோம். நீ வா போலாம். நடந்தது ஏதோ நடந்து போச்சு. அதுக்கு தான் ஏற்கனவே உங்க பொண்ணு கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுமே. சரி, உங்ககிட்ட வேணாலும் ஒரு இடம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ. மனசு இருந்தா லாரியை கொடுங்க, இல்லைன்னா அதையும் நீங்களே வச்சுங்க, நாங்க வர்றோம். அப்படி போறா ஐ போயா. என்னடா ஒருத்த மேலே அடி படவே மாட்டேங்குது. ஆமா, எல்லாமே பிசிங்கா இருக்குது. ஐ போயாடா.
அச்சா எம்ஜிஆர் சொல்லி அது சொல்லு. அதெல்லாம் அளவா தானே சொல்லணும், அடிக்கடி சொன்னா நம்மளால கடுப்பாயிருவாங்க. எனக்கும் பிசிங் தெரியும். போயாடுறா. ஞாபகப்படுத்தியாடா? ராயர் இருக்காருமா, அவனா வாங்கி தந்தா. అది ఏనో சொன்னீங்களே ఆయిపోయాడ్రా ఇప్పుడు చెప్పు. போயிடுறா. அது அடிச்சு நொறுக்குங்கடா அவனை. நில்லுங்க. இது வரைக்கும் நடந்தது போட்டி, இனிமே நடந்தா அது சண்டை. அடிக்க மாட்டேன், கொலையே பண்ணிடுவேன். கொள்ளையா? ஜெயிச்சா எதை வேணாலும் கொடுப்பேன்னு சொன்னீங்க. நீங்க பெரிய மனுஷன், சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். உங்க பொண்ணை கொடுங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இனிமேலாவது பெரிய மகாராஜா மாதிரி வாக்கு கொடுக்காதீங்க. நாங்க என்னமா ஏதோ வாங்குறது இல்ல. சிதம்பரையா பத்திரத்துக்கு பதிலா எங்க லாரியை வச்சு. எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு, எதா வேணாலும் எடுத்துங்கிறாரு. வெறுங்கையோட போனா அவர் மனசு கஷ்டப்படும்ல. ராத்திரில தூக்கம் வருமா? எதையாவது ஒண்ணு தூக்குங்கப்பா. ஆமா ஆமா, என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருக்காங்க. உடம்பெல்லாம் வலிக்கும். உடம்ப பிடிச்சு விடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதனால இந்த பிளிய நாங்க நீங்க அடிமையா உங்க வீட்டோட பத்திரம். இனிமேல் தான் இது ரொம்ப பத்திரம். ரொம்ப நன்றிங்க. இருந்தாலும் உங்க சம்பாத்தியத்தெல்லாம் கொடுத்து எங்களை காப்பாத்திருக்கீங்க. சம்பாரிச்சா போதுங்க. எனக்கு சிங்கக்குட்டி மாதிரி 2 பசங்க இருக்காங்க. அவனுக்கு இதுக்கு மேலே சம்பாதிப்பானுங்க. இது உங்க வீடு. இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது, எங்க கூட தான் இருக்கணும். புளிய புடிச்சு காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓ ஆமா எலி, அந்த ராயருக்கும் உனக்கு என்னடா லிங்க்? அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய காதல் கதை. சொல்லு. எங்க அக்கா மக அரக்காணிக்கு ஏமல உசுரு, அவ வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு உசுரு. ஒரு நாள் சோத்தை போட்டு வச்சுட்டு மீன் வாங்க போனவே ரெக்கார்டா மாத்திரா ஒரே அடியா லாரில அடிபட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் மீனுக்கு எங்க போறது? வீட்டுல இந்த ஊறுகாய வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். ஜஸ்ட் மிஸ். அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெட்டச்சவனா வேணும்னு ராயர் கேட்டாராம். புலிப்பாண்டின்னு என் பேரை கேள்விப்பட்டவொடனே அவரோட ஆளுங்கெல்லாம் வந்து என்ன பொசுக்குன்னு அள்ளிட்டு போயிட்டாங்க. அதுல பாருங்க, வேலைக்கு சேர்த்தவனே ராயரு 2 நிமிஷம் தாங்க மேல எங்களையும் பார்த்தாரு. டக்குன்னு கையகால அமுக்காட்டாரு. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. ஏன் எலி அதை விடுறா. விட்டாச்சு. அந்த ராயர் பொண்ணு என்ன அவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற? நீ சொல்ற. அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. என்ன இது ஒரு கெட்ட வழக்கம். யாரு மேல கோவப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டு அடிக்கும். இப்படித்தான் ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்ப இது 4-5 முடிய பிடிக்கி உருட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது வச்சா தானே 10 பேர் பயப்படுறா. 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க, குழந்தை மாதிரியா இருக்கா. இது வச்சவன பாருங்க, நீங்களே பயப்படுறீங்களா? இவன் பேர் எலின்னு மாத்துறது தப்பே இல்லடா. அப்பா கிட்ட வீடு டாக்குமெண்ட்ரி நான் கொடுத்து அனுப்பிச்சேன், வந்துச்சா? இப்போ ஹாப்பி தானே? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ எல்லாம் சொல்ல வேணாம். உங்க குடும்பம் வேற, நான் வேற, நான் நினைக்கவே இல்லை.
உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா அவனுக்கு சொல்லுங்க. அவன் தான் அந்நியன். உங்க முகத்துல இப்படி சந்தோஷத்தை பார்க்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். சாமி புண்ணியத்துல இந்த பூமியில பொன்னா விளையணும். நாம புதுசா ஒரு லாரி வாங்கணும். நமக்கு ஆன நஷ்டத்தை எல்லாம் இந்த பூமி திரும்பி கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா கொடுக்குங்க. அக்கா அக்கா நான் ஆடுறேன்க்கா. நீ விழுந்துடுவ. ஃபர்ஸ்ட் நான் ஆடிட்டு அப்புறம் தான் நீங்கலாம். நான் இல்ல அவன் அவன் நான் இல்ல ஏன்டா வாய்க்கால செருப்பு விட்ட? ஏய் நீ ஏன்டா வாய்க்கால டைட்டானிக் விட்டா? அது இது எனக்கு கப்பல் ஒண்ணு தொட்டு விட்டேன். அது இது எனக்கு செருப்பு ஒண்ணு தொட்டு விட்டா? போடா காரியத்தையே கெடுத்துடா. என்னத்துக்கு எடுத்த? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்றா. அப்ப என்ன சொல்ல மாட்டேன், சொல்லு. நீ சொல்லணும். என்ன லப்பாடா? இல்லடா மதி, இது அந்த மானாமர மல்லிகா, வாடிப்பட்டி வசந்தா, கருத்தப்பட்டி கரப்பாய், பறவை முனிமா, இந்த பறவை பாத்திமா அவங்கள மாதிரி இல்லடா. ஏண்டா இத்தனை பேரடா உன்னை லவ் பண்ணாங்க? இல்லடா, நான் தான்டா அவங்கள லவ் பண்ணேன். ஆனா இந்த செல்வி மட்டும் உங்களை லவ் பண்றேன். நாங்க ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறேன்டா. அப்பா கிட்ட சொல்லி நீ தாண்டா ஏதாவது செய்யணும். கவலைப்படாத சகோதரா, கரெக்டான டைம்ல அப்பன் காதல இந்த டைம் போட்டு. டேய் மதி, ஆர் யூ ஓகே? உனக்கு சம்மதம் தானடா? சம்மதம் தான். இந்த சுனாமி, பூகம்பம், அப்புறம் உன் காதலு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படலாம். வேற என்ன பண்றது? கிண்டல் பண்றியா? காதலும் தலைவலியும் அவனுக்கு வந்தாதான்டா தெரியும். சரி, முதல்ல அப்பனை கூப்பிடு. அப்பா அப்பா வந்து ஒரு கட்டிங் போட்டு போப்பா. என்னடா இன்னைக்கு அன்பு எக்கச்சக்கமா இருக்குது. இந்தப்பா இன்னைக்கு என் கோட்டை நான் முடிச்சிட்டேன், அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டீங்க? அவன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? முதல்ல என்னன்னு கேளு. என்னடா இன்னைக்கு ரொம்ப ஒற்றுமையா இருக்கீங்க? ஆஹா, நாங்கள ஒத்துமையா இருந்தது இல்ல. அனாதை விடுதல இருந்து ஒன்னா ஓடி வந்து உன்னை பார்த்து, ஒன்னா திருடி, ஒன்னா அடி வாங்கி, ஒன்னா சிரிச்சு, ஒன்னா அழுது, ஒன்னா தூங்கி, நாங்க எப்பவுமே அன்பதான் இருக்கோம். நீதான் அவனை பத்தி கவலைப்படலன்னு வருத்தப்படுறான். எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா என்கிட்ட சொல்ற. அப்பா, இந்த வீட்டுல விளக்கேத்த, அட தலை வலிச்சது கால் வலிச்சதுன்னா புடிச்சு விட, கொஞ்சம் சுடு தண்ணி போட. எப்படி சொந்த பிள்ளைகள பெத்த தாய் தகப்பட நடுத்தல் எடுக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு மாரியாத்தா கொடுத்த பிள்ளை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க எனக்கே மகன்களா வந்து பிறக்கணும். அப்ப இதே மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஏண்டா மகனே, ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? பேசிட்டம்பா. மதி கூட பூர்ண சம்மதம் சொல்லிட்டாம்பா. மதி நல்லா யோசித்தானே முடிவெடுத்து. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ தான் முடிவு சொல்லணும். எனக்கு ஓகே. ஆனா கல்யாண வயசுல ரெண்டு பசங்க இருக்கும் போது எனக்குன்னு போய் பொண்ணு கேட்டா நல்லா இருக்குமா? என்ன அவன் பிரச்சனை, அவன் அவனுக்கு டேய், நீ பார்த்த பொண்ணே அப்பனும் பாத்துட்டு போறாரு. முதல்ல அத என்னடா ரெண்டு பேரும் சத்தாகிறீங்க? அப்ப மேரேஜ் எனக்கு இல்லையா? அப்பா, அவனுக்கு ஒரு துணை வேணுங்கிறான். அதத்தானே சொல்லிட்டு இருக்கான். இவனுங்களை யாரா பொண்ணு? கோவிந்தா என்னையா? அவன் அவன் சிதம்பரையோட ஐயாவோட
ஒண்ணு கூட கூட டிங்கோல்ஃபி. ஓ டிங்கோல்ஃபியா? அப்படின்னா லப்பு லப்பு. எவன் சொன்னா? அவன் தான் சொன்னான். நான்சென்ஸ். ஐயோ ராஸ்கல். அப்பா அடிச்சு ராஸ்கல். ஏன் அவன் அடிக்கிறேன்? என்னடா இவன் லவ் பண்ண முதல்ல யாருக்கு சொல்லணும்? அப்பா என்கிட்ட சொல்லணும். நீ அவனுக்கு அப்ப அப்ப கிட்ட யாராவது லவ்னு சொன்னாங்களாப்பா? உன் மேல எவ்வளவு இர்ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன் தெரியுமா? ஐயோ அது இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சேடா. மதே இது உண்மையான லவ் தானே? ஆமாப்பா. பாயசம் சாப்பிட்டா கசக்குதான், மாவுக்க சாப்பிட்டா இனிக்குதான். குளிக்கும் போது சோப் போட மறந்துடுறான், குளிச்சதுக்கு அப்புறம் கோமணம் கட்ட மறந்துடுறான். ஐயய்ய ஃபுல் கன்ஃபியூசஸ். ஆமாப்பா, அவன் சொல்றது உண்மைதான்ப்பா. அப்ப கோமணமே கட்டுறது இல்லையா நீ? அது இல்லப்பா. நீதான்ப்பா சிதம்பரம் ஐயா கிட்ட பேசுங்க கல்யாணத்தை. இல்லப்பா, எனக்கு முன்ன பின்ன போய் பொண்ணெல்லாம் கேட்டு பழக்கம் இல்ல. சரி எப்பதான் பழகிறது? அதானே போய் கேட்டுருவோம். சரி போலாம்பா. ஏய் வெடியக்குண்டா வெடியக்குண்டா. சரிப்பா சரிப்பா. வாங்க வாங்க. இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? உங்களை பாக்குறதே ஒரு விசேஷம் தானே. டவுனுக்கு ஏதாவது வேலையா போறீங்களா? வேலையா போகலீங்க, வேலையா தான் இங்க வந்திருக்கோம். அப்படியா? வாங்க வாங்க உள்ள வாங்க. சொல்றேன். நான் எங்க சொல்ல? என்ன சொல்லுங்க ஐயா. என் மூத்த மகன் ஆதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? உங்க எல்லாரும் எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைக்கிறோம். செல்வி உங்களை பத்தி பேசாத நேரமே இல்ல. அந்த நேரத்துல ஆதியை பத்தி என்ன பேசுறாங்க? தொழில்னு பார்த்தா பையனுக்கு கூலி வேலை தான். ஏன்னா சுத்தமா படிப்பு கிடையாது பாருங்க. அவர் கேட்டாரா? சொல்லணும். அதெல்லாம் பேசிக்கிட்டு பசின்னு ஒரு வார்த்தை சொன்னா 10 மைல் போய் ஒரு பண்ணாவது வாங்கிட்டு வந்துருவான். குறை சொல்ல முடியாது, நல்லவன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. நாங்க ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டோமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நாங்க தான் நிறைய தப்பு பண்ணிருக்கோம். ஆனா இப்ப இல்ல, கடைசி வரைக்கும் நாங்க நல்லவங்களாவே இருப்போம். இதை நான் எந்த கோயில்ல வேணாலும் வந்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன். எதா இருந்தாலும் நேரடியாவே சொல்லுங்க. நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். என் மகன் ஆதிக்கு உங்க பொண்ணு செல்விய பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். மன்னிக்கணும், அது நடக்காது. நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். நெருக்கமா அவங்க குடும்பத்தோட பழகுனதுனால எந்த அளவுக்கு உரிமையும் உறவும் கொண்டாடுறதுன்னு தெரியாம நடந்துட்டான். அதனால நீங்க எங்களை தப்பா எடுத்துக்க வேண்டாம். நாங்க வரோம். பாப்பா ஒரு நிமிஷம். என் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் என் குடும்பத்தில் நடந்திருக்கு. மதி வயசுல கோபிநாத்னு எனக்கு ஒரு மகன் இருந்தான். நிறைய கடனுடன் வாங்கி MBA வரைக்கும் அவனை படிக்க வச்சேன். படிப்பை முடிச்சுட்டு வந்து ராயருடைய கம்பெனி எஸ்டேட்டையும் அவன் தான் பார்த்துக்கிட்டான். அவனுடைய திறமையினாலதான் கம்பெனி பெருசா வளர்ந்துச்சுன்னு ராயர் பெருமைப்பட்டாரு. தான் பொண்ணையும் அவனுக்கு கொடுக்க ஆசைப்பட்டு சம்பந்தம் பேசினாரு. ராயருக்கு புதுசா ஒரு எஸ்டேட் வாங்குறதுக்காக பேங்க்ல இருந்து பெரிய தொகை எடுத்துட்டு போன என் பையன் திரும்ப வரவே இல்லை. அவன் படிக்கிற காலத்துல யாரோ ஒரு பொண்ணோட நெருக்கமா இருந்ததாகவும் அவளோட ஓடி போயிட்டதாகவும் சொல்றாங்க. அத என்னால நம்ப முடியல. பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்து கல்யாணம் நின்று போச்சு. அந்த அதிர்ச்சியில ராயரோட சம்சாரம் இறந்து போயிட்டாங்க. ராயரோட பொண்ணு இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதமா இருக்கா. அன்னையிலேருந்து ராயர் என்னை எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. விவசாயத்திலையும் ஏகப்பட்ட நஷ்டம். நான் கடங்காரனாவும் ஆயிட்டேன். அந்த கஷ்டத்தோட கஷ்டமா என் மக செல்விக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். கெட்டிமேளம் கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்தோனா நேனா மம ஜீவன ஹேதுனா வந்தே வஸ்தாமி.
ஐயா நான் என்னையா பாவம் பண்ணேன்? ஏங்க எங்களை மேல மேல கொடுமைப்படுத்துறீங்க? வேண்டாம் ஐயா. உன் மகனால என் பொண்ணு கல்யாணம் நின்னு போய் நான் எப்படி அவமானப்பட்டேன்னு உனக்கு தெரியணும். என் பொண்ணுக்கு வாழ்க்கை இல்லாம இருக்கிறப்ப உன் பொண்ணை சுமங்கலியா வாழ விட மாட்டேன். காலம் பூரா இவ விதவையாத்தான் இருக்கணும். விட்டுறவன என் பிள்ளைய ஒண்ணு பண்ணிடாதீங்கப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பிள்ளைய விட்டுடுப்பா. ஐயா ஐயா என்ன கொண்டுடாதீங்க. எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம். எனக்கு என் உயிர் தான் முக்கியம். என்ன விட்டுடுங்க ஐயா. அப்படின்னா நீ கட்டின தாலியை நீயே அறுத்து கொடுத்துட்டு போ. ஐயா வேண்டாப்பா. வேண்டாப்பா. இதுக்கப்புறமும் இவ கழுத்துல தாலி கட்டலான்னு எவனாவது வந்தான் வாங்கடா. ஒரு பொண்ணை பார்த்த உடனேவா காதலிப்பாங்க? அவட்ட பேசணும் பழகணும். அட கல்யாணம் ஆயிடுச்சாம்மா அப்படின்னாலும் ஒரு வார்த்தை கேட்கற மாதிரியா? எதுவுமே பண்ணாம அப்படி தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டு அலம்பிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அர்த்தம். அடப்பாயா நானே நொந்து போயிருக்கேன். காதலுக்கு மரியாதை படம் மாதிரி ரெண்டு குடும்பம் ஒன்னா உட்காந்து பேசுவாங்கன்னு நினைச்சா என்ன தேவதாஸ் மாதிரி ஆக்கிட்டாங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இப்ப தாடிய தடவ ஆரம்பிச்சியா? இதெல்லாம் என்ன தாடி? இனிமேல் வளர்ற போது பாரு ஆள மரம் விழுது மாறி போறவன் வாரவன்னா புடிச்சு தொங்க போறேன். போற அடிச்சா நானும் தொங்கினேன். என்ன எங்கோட்டா வாங்கிட்டு வேணா நீ இந்த தேதி மறந்துட்டேன்டா. என்னது சொட்டு மருந்தா கண்ணில் ஊத்திக்கிறதுக்கு? போட உனக்காக வாங்கிட்டு அவன் குடிச்சிட்டான்பா. பூ வேலைதானா அது? என்னைய பார்த்தாவே உனக்கு அடிக்கணும் தோணுமா? அதுக்கு இல்லடா. வேற எதுக்கு? இவனுக்கு 2 பேர்த்து சேர்ந்தா நான் குடிச்சிட்டேன். இவனுக்கு எதுக்கு புது பழக்கம்? என் வேதனையை புரிஞ்சுக்கப்பா. கடப்பாறையில குத்துன பீர மாதிரி நெஞ்சு பொழந்து கிடக்குது. இவ்வளவுக்கு காரணம் ஏய் ஒரு ராயர்ரா. ஏன் ராயரா? அவன மாட்டான் உன்னைய கொல்லுடா. ஏய் அப்பா சிதம்பரையா மகனை கண்டுபிடிச்சு அவனையும் கொல்லுவேன். அதுக்கப்புறம் குடிச்சு குடிச்சு நீ என்ன சாகுறது? எங்க நானே உன சாகடிக்க போறேன். இனிமேல் குடிச்சிட்டு வந்த நீ என் மகனே இல்லடா. அப்ப இன்னில இருந்து நீ மகன் நான் அப்ப. டேய் மகனே ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு விடிய விடிய அப்பன் தான் மகன், மகன் தான் அப்பன். மணி பிட்டை கால் உட்கார வச்சு காக்கா போக சொல்லுவா போட்டுக்கிறா. டேய் 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 அடச்சி காதல் தோல்வின்னு தண்ணி அடிச்சு வந்திருக்கியா? அடிச்சேன். என் வேதனை உனக்கு தெரியாதுடா. காதல் பண்ண எல்லாருக்கும் தெரியும். நீ காதலிச்சேன்னு சொன்னா சிரிப்பானுங்க. அதுவும் காதல தோல்வின்னு சொன்னா விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. எப்படா காதல் வரும்? 7 கழுத வயசானதுக்கு அப்புறம். போடா போய் படி எருமை பா. இப்பதான் கைதான் அதுக்குள்ள எருமாங்க. எல்லாமே கலந்து வந்தானே நீ போட போட போட. இனிமே இந்த மாதிரி பாட்டா பாடி நம்ம கொல்ல போறான். ஆவண்டா ரொம்ப ஆசைப்பட்டான். அதான் வருத்தப்பட்டான். டேய் 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 இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தியே தீரணும். இந்த பாருங்கப்பா, ராயரோட பொண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ராயர் பழசெல்லாம் மறந்துடுவாரு. அந்த பொண்ணு மட்டும் சம்மதிக்கலைன்னா ஒண்ணுமே நடக்காது. ஓ ஏய் ஏய் ட்ரியோ 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 சத்தியம் நீயே அருமத்தாயே குழந்தை வடிவே. ஏய் அக்ஷய் ஏய் 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 ஓ ஆ உனக்கு என்ன காது கேட்காதா? ஏன் கேட்காது? அன்பா பேசினா கேட்கும். நீ ஐ லவ் யூ சொல்லி பாரு, உடனே கேட்கும். வாட்டி சொல்லியாத்தா. என்ன கிண்டல் பண்றியா? நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப கூட எரும மாட்டை ஓட்டிக்கிட்டு வேணும்னே வழி விடாம நிக்கிற. மாட்டுக்கு அறிவு கிடையாது. நம்ம ஓட்டுனா ஒதுங்கிடும். நாம தான் அடுத்தவங்களுக்கு வழி விடாம அடைச்சுக்கிட்டு நிக்கிறோம். எப்போ கல்யாணம் நின்னு போச்சு, அவன் எங்கேயோ போயிட்டான். நீ கல்யாணமே வேணாம்ல நிக்கலையா? அந்த மாதிரிதான் இதுவும். ஓ அழகுக்கும் வசதிக்கும்
காளிங்கர் ராயர் பொண்ணுங்கிற அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு மண்டையாற்ற டிராயர் பை இல்லாமல இருப்பான். சொல்லு, முடிச்சிடு. நீ எனக்காக மாப்பிள்ள பார்த்து புரோக்கரா வேண்டாம். ஆமா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு என்ன இவ்வளவு ஆக்குற? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆகி புள்ள பிறந்தவொடனே தூக்கி கொஞ்சலாமே தான். என்ன முறைக்கிற? நீ இங்க இப்படி இருக்கிறதுனால தான் அங்க ஒருத்தைய வாழ விடாம உங்க அப்பன் தாலி எடுத்து வச்சிருக்கான். யாராச்சும் தாலி கட்டினா அவனை கொண்டு போடுவானா. அதையும் பாப்போம். எங்க அண்ணன் ஆதி, அவன் தான் அவளை கட்டிக்க போறான். போய் உங்க அப்பங்கிட்ட சொல்லு. அப்படியெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ண முடியாது. அவளுக்கு ஒருத்தன் தாலி கட்டியிருக்கான். அது சட்டப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவன் உயிரோடு இருக்கும்போது எப்படி இன்னொரு தவ கழுத்தில் தாலி கட்டுவான்? அது சட்டப்படி குற்றம். ஊரை கொட்டி தாலி கட்டுவான். உங்க அப்பா தான் அறுக்க சொல்லுவான். அவன் அத்தனை பேர் முன்னாடியே தாலியா அறுத்து போடுவான். அது குத்தம் இல்ல. ஆம்பளை அடி அவன் ஒட்ட பைய. அவன் விழா எலும்ப உருவி அத்தாலே அவனை அடிப்பேன். அவனையும் பாத்துக்கிறேன், உங்க அப்பனையும் பாத்துக்கிறேன். பா 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 போயிட்டே இரு. ரெண்டும் ஒரே கலரா இருக்கு. பாப்பா ஒரு சிறுப்பா இல்லைன்னா கேரளால பிரியாணி தான். சித்தப்பா சித்தப்பா அம்மா திட்டுறாங்க. ஏ சனின போகல வா. ஏ வள்ளி, உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. வா உள்ள போ. ஐயோ ஐயோ, சிரிக்கிற? எங்க ஊர் திருவிழால ஒரு தடவை இப்படிதான் வெடி போட்டாருங்க. அப்ப ஏதோ ஒரு பைப்ல அவுட்ட கொண்டாந்து திண்ணையில வச்சுட்டு போயிட்டான். வச்சே தெரியாம எங்க அப்பா போய் அதுல நேரா உட்காந்துட்டான். ஐயோ, அப்புறம் என்ன வெடிச்ச வெடியில ஓட்ட பத்துட்டு மேல போனவே திருப்பி வரவே இல்ல. அறிவு அப்ப செத்தது சிரிச்சுடா சொல்லுவ. அதுக்கு இல்லப்பா, யாரா இருந்தாலும் கிளி செத்தாலும் மேல போவா. எங்க அப்பா மேல போய் தானே செத்தான். சிரிக்காம சிரிக்காம சரியா சும்மா. நீ கேட்டியா அந்த பயவுல அவன்தாப்பா. நான் முதல்ல ஒரு பிட்ட போட்டு அனுப்புறேன், அப்புறமா நீ பாத்துக்க. குணசேகரா ஒலியா என்ன இந்த பக்கம்? சும்மா உடனே பாக்கட்டா? அப்படியா? உட்கார ஒரு கை போடும். ரெண்டு கையிலும் போடுறதுக்கு ஆள் வந்திருக்குப்பா. புரியலையே. ராயரையா உன்னை பார்க்க வந்திருக்காரு. என்ன சொல்ற? ராயரையா என்ன பக்கம்? சீக்கிரம் போய் பாரு, உனக்கு போல நாடிக்கிட்டு இருக்கே. போ 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 போ. ஏப்பா என்னாட்டா? மங்காத்தாவா? போடுறா போடுறா. போடுறதுக்கு மேல ஒரு பெக்கு ஒண்ணு போட்டுக்கிறேன். என்ன ராவா குடிக்கிற? தண்ணி குடல்ல கிடக்கு, போடுங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் மதி, அறிவு மதி. உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. யார் நீங்க? நான் ஏன் கையெழுத்து போடணும்? நீங்க தான் கட்ட சொன்னா கட்டுவீங்க, அறுக்க சொன்னா அறுப்பீங்களா? இப்ப புரியுதுல்ல? போடுங்க. முடியாதுன்னா இதுல நீங்க கையெழுத்து போடலன்னா உங்க தலையில இருக்க எழுத்து அழிச்சிடுவேன். மரியாதை போடுற. குணசேகர் அவுட். அதான் எங்களுக்கு நேரத்தை தெரியுமா? அதான் சத்தம் நின்று போச்சுல. ஓகே ஓகே வாப்பா. சிதம்பரையோட மகளை விவாகரத்து பண்றதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். செல்வியை கட்டிக்க போறது வேற யாரும் இல்ல, என் அண்ணன் ஆதி. செல்வியை கை பிடிச்சி அக்னி சுத்தி வரும்போது மாப்பிள்ளை தோல்னா இருக்க போறது இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்ட குணசேகர். கல்யாணத்தை நிறுத்தவோ கலாட்டா பண்ணவோ அங்க வர வேண்டாம். கஷ்டப்படுற அந்த குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கட்டும். அதை மீறி வந்தா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. அது உங்களுக்கா கூட இருக்கலாம். வரேன். நீ போப்பா, நான் வர்றேன். என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதம்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனா பயப்படுவாங்க. நாய்க்கு துரத்துச்சுன்னா அடிச்சு பட. ஒரு மனுஷன் செயலா போறது உங்களுக்கு பொறுக்காது. பொறாம. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விளைச்சலை இப்பதான் பாக்குறேன். இந்த மண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மண்ணுல போடுறது என்னைக்குமே வீணாகாது. ஆமா ஆமா, மண்ணை பத்தி எங்க அப்பனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா குடிச்சிட்டு எப்பவுமே மண்ணுல தானே கிடப்பாரு. நான் குடிச்ச குடிக்கு இது வரைக்கும் மண்ணுக்கு மேலதான் கிடந்திருக்கேன். மண்ணுக்கு அடியில போகல. அது சரி. அதுதான் கோவிந்தனுடைய கண்ட்ரோலிங் சார். தம்பி, போன வேலை என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இந்த சந்தோஷமான விஷயத்த ஆதிகிட்ட சொல்லணும். எங்க அந்த நவயுக காதலன்? அவன் தான் டெய்லி மாடு மேய்க்க போயிடறல்லப்பா. மாடு மேய்க்கிறதுனா ரொம்ப கேவலமா? பெரிய பெரிய ஆளா மாடு மேய்ச்சா பெரிய ஆளா இருக்கான். நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப மாடு மேய்க்கிறது பாட்டாவே எழுதுனவன். எங்க 4 வரையும் எடுத்து விடு. கேளுங்க. அன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு. பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு, பூ போல வைத்துன்னை காப்பதன் பாடு. இத நீ எழுதுன. இதுல என்னப்பா சந்தேகம்? இப்ப 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 புதுசா ஒண்ணு எழுதுவா? சீனோட கேக்குறியா? தேவுடா தேவுடா ஏழுமால தேவுடா,
சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா லாங்குவேஜ் வந்துகிட்டே இருக்கும். ராரா சரசுக்கு ராரா லக்க 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 உம்மா என்னப்பா தேர்ற? இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு. அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு எடுத்து பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ நான் சிந்திக்கலப்பா. இது மாட்டுக்கார வளன்னு சந்திரமணி படத்தை பார்த்து நானா எழுதுனது. ஏப்பா புலி என்ன மரம் பாது? ஏன் உனக்கு தெரியாதாக்கம்? பூரா புளிய மரம். அப்ப பூரா பங்காளின்னு சொல்லு. ஒண்ணு ஒண்ணு புலி பாத்துக்க. நீ போப்பா, நான் பாத்துக்க. போ அவனை விரட்டி பிடிச்சிரு. கொள்ளாம விட மாட்டேன். உனக்கு கல்யாணம் ஆகாதனால தானே உங்க அப்பா வெறி பிடிச்சாலேறான். இன்னில இருந்து எல்லாம் சரியாயிடும். என்னடா பாக்குறீங்க? அட்ரா கட்டி மேலாம். வாங்கினது பத்தலையாடா? வாணிக்கம் வெளிவிடுறா.
அவரோட பண்ணாதீங்க. ஒண்ணும் பண்ண வேண்டாமா? உங்களுக்கு இவன் பலவந்தமா தாலி கட்டியிருக்கா, எப்படி அவனை சும்மா விடுறது? ஐயோ பயோல்வான் அண்ணே, பலவந்தமா இல்ல, ஆத்தா என்ன காதலிக்கிறாங்க. ஆத்தாவோட சம்மதத்தோட தான். ஆத்தாக்கும் எனக்கும் பயங்கர லப்பு இல்லாத்தா? யார பாத்துறா? கண்டம் கட்டமா வெட்டுறாங்க. வேண்டாம் சொல்றேன்ல, அவர் சொன்னது உண்மைதான். எங்களுக்குள்ள காதல் தான். நான் சொன்னனால தான் அவரை கழுத்தில் தாலி கட்டினாரு. சீதம்மா, நீங்க என் வார்த்தையை மீறி நீங்க நினைச்சதா செய்வீங்கன்னா அப்புறம் உங்க இஷ்டம். சரிக்காங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணு மட்டும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தா எத்தனை பேர் இருந்தானுங்க? ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டினாலும் கூட 1000 மீன் சைஸுக்கும் பாடி கிடைச்சிருக்குமா? இது பாரு, அவளை நாட்டி விட்டானுங்க. நான் மட்டும் அந்த பொண்ணோட அப்பனா இருந்ததுன்னா அங்கேயே உன்னை வெட்டி போட்டிருப்பேன். தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு அப்பனா அவளுக்கு அப்பனா? நீ 1000 பேசுற. அந்த பொண்ணு கழுத்துல சுருக்கேற மாட்டினியா, அது வடிகட்டின அயோக்கித்தனம். என்ன இளவிடாது? அதாவது அவர் ஊம பாசையில என்ன சொல்றாருன்னா, ராயரு தாலிய அறுத்தாரு, ஆனா என் தம்பி தாலிய கட்டினாரு அப்படிங்கிறாரு. உனக்குதான் மைக் ரிப்பேர் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு கிழிஞ்சு ஸ்பீக்கர்ல கீக்கிக்கிற? மூடிட்டு உட்கார்ற. மூடிடு. ராயரு இனிமே என்ன பண்ண போறாருன்னே தெரியல. அவரை நினைச்சாலே எனக்கு இறக்குலையெல்லாம் நடக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு புரியுது. அப்பாடா இப்பதான் ரெஸ்ட். ஏன்னா உனக்கு இது பத்தாதா? இவனுக்கு வாய் தானே காது வரைக்கும் சடால்னு சவால் விட்டுருவான். இப்படிதான் ஒட்டஞ்சத்திர பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை ரவடியோட சண்டை போட்டு அவ அடிச்சு அடியில 6 நாள் ஆஸ்பத்திரி இருந்தான். அந்த 6 நாள் லூஸ் மோசனுங்க நிக்கவே இல்லை. 2 நர்ஸுங்க வேலையே வேடான்னு போயிட்டாங்க தெரியுமா? நான் போய் காப்பி கொண்டு வரேன். பிரச்சனைன்னு வந்தா சில பேர் அடிச்சு பேசுவாங்க. நான் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுவேன். முத தடவையா பேச வந்திருக்கேன். காரணம் என் பொண்ணு. நான் எவங்கிட்டையும் இதுவரை தோத்ததில்லை. இத ஒரு தோல்வியா நான் நினைக்கல. எதுவுமே இல்லாம இந்த ஊருக்கு வந்தனா இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்க காரணம் என்னுடைய துணிச்சல் தான். துணிச்சலான ஆம்பளைங்களை இந்த காளிங்கராயனுக்கு எப்பவும் பிடிக்கும். என் பொண்ணு கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் என் சுபாவம் மாறி போனது என்னமோ உண்மைதான். இப்ப அவ விருப்பத்தோடய ஒருத்தனுக்கு சொந்தமாக போறாங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மனப்பூர்வமா என்னுடைய சம்மதத்தை சொல்லத்தான் வந்தேன். இது காளிங்கராய விட்டு கல்யாணம். கோயில் திருவிழா மாதிரி நடக்கணும். ஊர் மரியாதையோட முறையா நடக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தோட சிதம்பரத்தோட மக கல்யாணமும் நடக்கும். அதையும் நானே நடத்தி வைப்பேன். என்ன சிதம்பரம்? ரொம்ப சந்தோஷம். இப்ப சந்தோஷம் தானே? என்ன சம்பந்தம் இப்படி கேட்டீங்க? ரொம்ப சந்தோஷம். நான் வர்றேன். தில்லு இருக்கிற ஆம்பளை 2 தடவை தாலி கட்டலாம். என்ன புலி? ஐயா, புலிங்கிற பேரை மாத்தி இப்ப எலின்னு வச்சுட்டாங்க ஐயா. அப்படியா? ஆமையா. எலிப்பாண்டி வரட்டுமா? சொல்லாம இருந்திருக்கலாமோ? பெரிய மனுஷன் தான். ஐயா, பம்பர் லாட்டரி அடிச்சிருக்கு. ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அந்த பம்பர் லாட்டரிய நீயே கட்டிக்க. என்னடா சொன்னீங்க? அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, மதியம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற இஷ்டம் இல்லைன்னா இருக்கிற எல்லா சொத்தையும் புலிப்பாண்டிக்கிற என் பேருக்கு எழுதி வச்சுட்டு எல்லாரும் ஊரை விட்டு போயிடலாங்கிற. இல்லப்பா, என்ன பாதி எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறப்போ நீ இப்படி பண்ணலாமா? அப்பா, பிரச்சனை இன்னும் முடியல. இப்பதான் ஆரம்பிக்குது. அவளோட கழுத்துல நான் தாலி கட்டுறது ராயர் மேல உள்ள கோவத்தினால. அவளோட சம்மதத்தோட தான் நான் தாலி கட்டணும். அவ சொன்னது அருவாளோட நின்று அத்தனை பேர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக. அதாவது அவைய உன்னைய காப்பாத்தணுங்கிறாரு. பாத்தியா? மனசுல ஆசை இல்லாம எந்த ஒரு பொண்ணு வாய் தவறி கூட அந்த வார்த்தை சொல்ல மாட்டா. அப்போ
நாம யாரு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஊர் விட்டு ஊர் வந்ததுனால பழசெல்லாம் இல்லாம போயிடுமா? யோசிச்சு பாருப்பா, அவ எங்க நாம எங்க. அவன் எங்க வேணா இருக்கட்டுமே, ஆனா அவ காலத்துல தாலி கட்டுறதுக்கு ஊர்ல ஒருத்தர் இல்ல, நீ ஒருத்தன் தான் இருந்த, அதான் கட்டிட்ட. நீ என்ன சொன்னாலும் என் மனசு சம்மதிக்கலப்பா. அதாவது இது பாருப்பா, உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. என்ன, நான் 2ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன், ஆனா நீ அறிவு உள்ளவன், படிச்சவன். 4ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண நீ இப்படி பேசலாமா? சொல்லுப்பா. இது பார்வதி, நீங்க 2 பேரும் அப்பான்னு கூப்பிடுற ஒரு வார்த்தையில உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கா? கண்ணு முன்னாடி குடும்பமே சாகிற கொடுமையை பார்த்தவனா? நான் சாகிற வரைக்கும் எனக்கு அந்த ஒரு கஷ்டம் போதும் சாமி. உங்க 2 பேர்த்துல ஒருத்தர் கண்கணனாலும் நான் அப்படியே நொறுக்கி போயிடும்டா. பாவுண்டா ஆதி, அந்த பொண்ணு மேல ரொம்ப ஆசை வச்சுட்டான். எல்லாம் கூடி வர நேரத்துல அவங்க கல்யாணத்துக்கு நீ குறுக்க நிக்கலாமா? சொல்லுப்பா. இது பாரு, பேசாம கல்யாணத்துக்கு ஒத்துக்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிகளோட நிம்மதியா வாழ்றத அப்பனுங்கிற ஸ்தானத்துல இருந்து நான் பார்க்கணும். పెద్దయ్యా పెద్దయ్యా అయ్యా మన సీతాకి పెళ్లి చేసానికి మాట్లాడి వచ్చాను. చాలా సంతోషం అండి. పెళ్లి కొడుకు ఎవరండి? சீதாக்கு நச்சின வாடே. ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து சீதாவுடைய கல்யாணத்தை திருவிழா மாதிரி நடத்த போறேன். நாளையில இருந்து உங்களுக்கு எல்லாம் கல்யாண வேலை தான். ராணியோட அந்த பொறுத்துக்கு ராஜா வரத்துக்கு யாரும் கேட்க வேண்டியது இல்ல. அதான் வந்த. எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. நீ வேற என்ன லவ் பண்றியா? உங்க அப்பா கிட்ட சம்மதம் சொல்லி அவர் என்ன மாப்பிள்ளை பார்க்க வந்து என்னென்னமோ நடக்குது. ஆமா, உனக்கு எப்படி திடீர்னு என் மேல காதல் வந்தது? வந்தது அடுத்தவங்க வாழ்க்கையை மறைச்சுக்கிட்டு நிக்க வேண்டாம்னு சொன்னனால வந்தது. என்னால ஒருத்தி வாழ்க்கை இல்லாம இருக்கா. எங்க அப்பா எனக்காக கஷ்டப்படுறாரு. எல்லா பிரச்சனையும் கல்யாணத்தால தீர்ட்டும்னு வந்தது. நினைச்சேன் நம்மள யாரா காதலிக்க போறாங்க. இப்பதான் புரியுது, பிரச்சனை தீர்றதுக்காக காதல் வந்திருக்கு. என்ன சிரிக்கிற? தியாகம் பண்றதா நினைச்சு உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிடாத. இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்த வேண்டாம். எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். என்னது? நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம பேசுறேன். என் பிளாஷ்பேக்க கேட்ட இழுத்த மூச்சை விட மாட்டேன், செதறிடுவேன், தலை வெடிச்சு செதறிடுவேன். இப்ப எங்க ஊருக்கு வந்து நாங்க எங்க இருக்கோம்னு யாருக்கிட்டையாவது விசாரிச்சா, யாரா இருந்தாலும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்து விட்டுருவாங்க. திருட்டு கேஸ் தான். அங்க கம்பிக்கு பின்னாடி தான் படுத்துட்டு இருப்போம். பாதி நாள் அதான் நம்ம வீடு. என் நேரமா வாசல்ல போலீஸ் நிற்கும். நாங்களாம் மந்திரிங்க மாதிரி. இப்ப புரியுதா நாங்க எப்படி இருந்தோன்னு? நான் உனக்கு எந்த விதத்திலயும் பொருத்தமானவனே இல்ல. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடப்பான், பிடிச்சிக்க. என்ன விட்டு இப்ப என்ன பண்ற? நீ மச்சான் சொல்ற, நான் போயிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம். இது நீங்க கட்டின தாலி இன்னும் என் கழுத்துல தான் இருக்கு. பூ வாங்கி கொடுத்தாலே புருஷன் நினைக்கிற ஊர்ல கோவில வச்சு தாலி கட்டிட்டு இப்ப விட்டுருந்தா எப்படி? இப்பவும் சொல்றேன், நடந்தது கல்யாணமும் இல்ல, நான் கட்டினது தாலியும் இல்ல. நீ வீணா குழப்பிக்காத. நான் தானே கட்டினேன், நானே கட்டிடுறேன். இது நீ எப்படி வேணா கட்டிருக்கலாம், ஆனா கழட்டுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. இது என் கழுத்துல தான் இருக்கும். நீ இருக்கிற வரைக்கும் இருக்கும். நீ ரொம்ப நாள் இருக்கணும்னு இது என் கழுத்திலேயே இருக்கும். ஏடா, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவளுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஊர் சுத்திட்டு என்ன அர்த்தம்? இல்லப்பா, சும்மா வெளில. என்ன இல்லப்பா, அது கல்யாணமே இல்ல, அவ கழுத்துல எனக்கு தாலியே இல்ல, கோபத்துல கட்ட கயிறுன்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? அதைத்தான் 100 தடவை சொல்லிய. அப்பா தம்பி, நீங்க ரொம்ப நல்லவங்க, எதையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதாவது எனது கட்சிக்காரர் இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதித்தால்தான் எனது திருமணம் நடைபெறும் என்று ஆதங்கத்தோடும் வெறியோடும் அலைகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்களாம் சொல்றதா அவ்வளவு சொல்றா? எவனா சொல்ற? கோவத்துல நான் தாலி கட்டினா என் பொண்டாட்டி. டேய், அந்த பொண்ணு அவன் பொண்டாட்டி ஒத்துக்கிறானே, இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? கோவிந்தா, என்ன பேச விட்டாதானே? வந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்க. ஐயோ, ஏன் வேற? ரொம்ப குறிக்காதீங்கடா. இவன் ஒத்துக்கிட்டா போதுமா? அப்பகாரனா ஒத்துக்க வேணாமா? இது என்ன புதுப்பிட்டா இருக்கு பாரு, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா இவனுக்கு 2 பேரும் என்னுடைய கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். என்ன கண்டிஷனு? அதாவது வழக்கம் போல
கல்யாணத்துக்கு அப்புறமும் இவனுக்கு 2 பேத்துக்கு நடுவுல தான் நான் படுப்பேன். இதுக்கு எதுக்கு கல்யாணம் சாந்தி முத்தமல்ல? அப்போ உனக்கு தனியா படுக்கட்டா இருந்துச்சுன்னா நீ ஏன் கூட வந்து போடு. அதுக்காண்டி பிள்ளைங்கிட்ட பீதியை கலப்பா. உங்க கூட படுக்கிறதுக்கு பேசாம நான் மாட்டு கூடாயில எறும்பு கூட படுத்துக்க போட. சும்மா இது உங்க அம்மா உன் கல்யாணத்துக்காக ஆசையா வாங்கினது. இதை நீ போட்டுக்கிட்டு உன்னை மனக்கோலத்துல பாக்குற யோகந்தா அவளுக்கு இல்லாம போயிடுச்சு. தீஸ்கோ. நீ கல்யாணம் பண்ணா இதை போட்டுக்கிட்டு வரும்போது உன் அம்மாவோட ஆத்மா உன்னை பார்த்து சந்தோஷப்படும். அழாதடா செல்லம், இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயா எல்லாத்தையும் உள்ள வை. சரிங்க. அடேங்க அப்பா, வாங்க மாப்பிள. நினைச்சே வந்துட்டீங்க. இப்பதான் மாமை வீடு தெரிஞ்சுதா? ஆசீர்வாதம். நல்லா இருங்க மாப்பிள. வாங்க மாமா. பாட்டி எப்படி இருக்காங்க? எப்பவும் போலதான் எல்லாரையும் திட்டிக்கிட்டு. வாங்க உள்ள வாங்க. எல்லாமே சீதாவுக்கு பிடிச்ச படம் தான் மாமா. நம்ம தோட்டத்துல இருந்து கொண்டு வரேன். சீதாவுக்கு கல்யாண கலை கட்டிடுச்சு. இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷமெல்லாம் மாமனை பார்த்த ஒண்ணுதான். சீதா போய் காப்பி கொண்டாமா. கொண்டு வரேன்ப்பா. மாமா மாமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் வந்தேன். இந்த நேரத்துல அதை சொல்றது சரியான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சும் சொல்லாம இருந்தேன்னா என் அக்கா குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். நல்லா விசாரிச்சுட்டேன். உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை பார்க்க வந்தேன். சொல்லுங்க மாப்பிள. மாமா, சீதாவுக்கு நீங்க பார்த்திருக்கிற மாப்பிள்ளையும் கூட இருக்கிறவங்களும் பேர் போன திருடுங்கன்னு சொல்றாங்க. ஏதோ திட்டத்தோட பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் நல்லா விசாரிக்கணும். விசாரிக்கிறதுக்கு இனிமே எதுவும் இல்ல. அவங்க அப்படித்தான் இருந்திருக்காங்க. சீதா கிட்ட மாப்பிள்ளை எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. சீதா சொல்லிதான் எனக்கே தெரியும். விசாரிச்சா எப்படியும் தெரிஞ்சிடும்னு முன்ஜாகிரதையா சொல்லிருக்கலாம்ல. என் சொத்துக்கு அவங்க ஆசைப்படுற மாதிரி தெரியல. உழைச்சு பொழைக்க தான் வந்திருக்காங்க. அதை விட இங்க ஆசைப்படுறதே சீதா தானே. கல்யாணமே வேணான்னு சொன்னவ இப்ப மாறி இருக்கா. மாப்பிள்ள நம்மள யாரு தப்பு பண்ணல. என் மனசுக்கு சரின்னு படுது. அதுக்கு மேல அவ அம்மா தான் தெய்வமா இருந்தா அவளை பார்த்து. அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பா. சீதாவுக்கு பிடிச்சிருக்குன்னா யோசிக்க வேண்டாம். மாமா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். உங்க மனசு யாருக்கு வராது மாப்பிள்ள. நீங்க தான் உங்க அக்கா மக கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தணும். அதை என்கிட்ட தனியா சொல்லணுமா? 10 நாள் முன்னாடியே வந்துடும் மாமா. உனக்கு தெரியுமாடா மாணிக்கம், என் அக்காவை கட்டினதுக்கு அப்புறம் தான் என் மாமனுக்கு இந்த ஊர்ல மரியாதையும் அந்தஸ்தும் வந்துச்சு. என் அக்கா மகளை கட்டிக்கிறதுக்கு என்னை விட எவனுக்கு உரிமை இருக்கு? இந்த சொத்துக்கெல்லாம் நான் தானே வாரிசாகணும். ஆனா இவரு எவனுக்கோ கட்டி வைப்பாரா? பந்தல் போட நான் முன்னாடியே வரணுமா? ராயரையா முடிவு பண்ணிட்டாரு. இனிமே யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் தாலிய கட்டிட்டான், மாப்பிள்ள வராருன்னு எந்திரிச்சு நிக்க வேண்டியதுதான். அதுக்கு நான் நாக்க புடுங்கிட்டு சாவேன். மனுஷன் அந்த ஆளு. அவருக்கு புத்தி இருந்தா அப்பவே எனக்கு கட்டி கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு படிச்ச மாப்பிள்ளைய பார்த்தாரு. என்னாச்சு? அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான். சரி, அப்புறமாவது புத்தி வந்து என்ன கேட்பாருன்னு பார்த்தா இப்ப நிஜமாவே ஒரு திருடனுக்கு கட்டி கொடுக்க போறாரு. சீதாவை கட்டிக்க போறேன்னு நினைச்சு இத்தனை நாளா கல்யாணமே வேண்டான்னு இருந்த நான் என்ன முட்டாளா? இந்த கல்யாணம் நடக்காது. இப்ப நிச்சயதார்த்தம் நடக்க போதே. நிச்சயதார்த்தத்துல தட்டு மாத்திக்கிட்டோம், கொண்டாடட்டும். என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ராஜவேலுவை மீறி அந்த வீட்டுல எதுவும் நடக்காது. ஒரு சின்ன தீப்பொறிதான், அப்புறம் பத்தி எரியும் பாரு.
என்னம்மா என்னாச்சு? என் நெக்லஸ். என்னம்மா சொல்ற? அந்த டைமண்ட் நெக்லஸா? என்னது? என்ன நெக்லஸ காணாமா? நம்மது இருக்குப்பா. எடுத்தது யாரா இருந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க. இந்த வீட்டுல இருக்கிற சந்தோஷத்தை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. யாரையும் வெளியில விடாதீங்க. எடுத்தவங்க யாரும் வெளியில போயிருக்க முடியாது. இவ்வளவு பேர் இருக்கும்போது எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பாங்க? யாரா இருந்தாலும் சும்மா விடாதீங்க சார். மரியாதையா நீங்களாவே திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அவமானப்படுத்த மாட்டோம். டைமண்ட் சாதாரண பொருள் இல்ல, டைமண்ட். எவ்வளவு பாது? அது எவ்வளவு இருக்கும்? 10 லட்சத்துக்கு மேல இருக்கும். 10 லட்சமா? ஏய், மரியாதையா திருப்பி கொடுத்துருக்கடா. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. ஏய் புலி, திருப்பி கொடுத்துரு. என்னது தரமாட்டியா? பெருச்சாலி, ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உத வாங்காம தப்பு. கழுதைக்கு தெரியுமாடா கற்பூர வாடை? அதை எடுத்து எனக்கு என்ன பண்ண கூட தெரியாது, எங்க போய் விக்கணும் கூட தெரியாதா? ஏய் ஆதி, இவனை டெஸ்ட் பண்ணு. டெஸ்ட் பண்ணு. என் ரத்தம், என் மூத்திரம் எல்லாத்தையும் தரேன், டெஸ்ட் பண்ணுங்கடா. என்ன ஆளாளுக்கு மிரட்டுறீங்களா? வீட்டை பத்தி சந்தேகப்படுறீங்களா நீங்க? இத பாருப்பா, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எவன் அதிகமா சவுண்ட் விடுறானோ அவனை தான் முதல்ல செக் பண்ணணும். இவன் முழுங்கினாலும் முழுங்கி இருப்பான். ஆமையா, முழுங்கிருக்கேன். காலையில வந்து நான் அம்மா பக்கம் போறேன். எல்லாரும் வரிசை ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்து பின்னால வந்து நல்லா கிளறி பாருங்க. அவனை நாட்ட முடிச்சு பெரிய மனுஷன் மாதிரி பேச பார்த்தா பக்கம் தெரியுமா பேசுறேன்? டேய் புலி, ஐயா ஐயா, ராயர் ஐயா, ராயர் ஐயா, நான் என்னென்ன இந்த வீட்டுல முழுங்கிருக்கேங்கிற பூரா சொல்லிடுறேன் ஐயா. இந்த வீட்டுல கணக்கு பிள்ளையா இருக்கப்ப மாசம் ஒரு 50 தேங்காயை முழுங்கிருக்கேன். சீதாமாவுக்கு வச்சிருந்த ஆலிஸ் பாட்டில ஒரு 5 முழுங்கிருக்கேன். ஐயாவுக்கு வச்சிருந்த பிராண்டில ராவா 4 பக்கம் முழுங்கிட்டு அவளை தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இதாயா என் வாழ்க்கையில முழுங்குறது. ஆனா என் மனசாட்சியை தொட்டு சொல்ற ஐயா, இந்த வயிறு நெக்லஸ் நான் முழுங்கவே இல்லை சாமி. ஏய், என்னடா ஒரு சைடு மொக்கையா இருக்கு? அது நெஞ்சு சத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இங்க உங்க வளர்ச்சியை கொஞ்சம் காட்டு. எதுக்கு? அட காட்டுறடா. சொல்லிடுறப்பா, பந்தியில எல்லாம் காலியாயிரும்னு ஒரே ஒரு சுவீட்டை ஆட்டைய போட்டு வச்சிருக்கப்பா. என் திருட்டெல்லாம் இந்த லெவலுக்குள்ளதான் இருக்கும், பாத்துக்க. ராயரையா, இங்க இருக்கிற எல்லாரையுமே செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க, வேற வழியே இல்ல. ஆமாங்க, தப்ப யாரும் ஒத்துக்காத போது எல்லாத்தையும் செக் பண்ணி தான் ஆகணும். எங்கிட்ட இருந்தே ஆரம்பிங்க. ஐயா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த பக்கம் வந்துருங்க. இல்ல சார், பாரபட்சம் இல்லாம எல்லாரையும் செக் பண்ணுங்க. யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். பந்தியில் என்னப்பா பாரபட்சம்? இது பாருங்க, என்னை நல்லா பாத்துங்க. எங்க என்ன சம்பந்தி? இது பாருங்க, இவனுக்கு பாக்கிட்டே இல்ல. அப்பா என்ன செக் பண்ணுப்பா. பாருங்க, ஒண்ணும் இல்ல. இவன் பாக்கிட்டே பாத்துலாம். ஒண்ணும் இது எப்படி என் பாக்கெட்ல? அப்பா, சத்தியமா நான் எடுக்கலப்பா. மதி, நான் எடுக்கலடா. சத்தியமா நான் எடுக்கலடா. என்னம்மா பயந்துட்டியா? பாட்டும் கூத்து மட்டும் போதுமா? கொஞ்சம் தமாஷும் வேணும்ல. நான் தான் இதை பண்ணேன். மாப்பிள்ளை பாக்கெட்ல தான் போடணும்னு நினைச்சேன், இருட்டுல ஆள் மாறி போச்சு. நல்ல தமாஷு. சம்பந்தி, கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு ஈர குலையில நடுங்க வச்சிட்டீங்களே. ராயர் சார், நீங்க இவ்வளவு தமாசான ஆளா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. இல்லடா ஐயா, நீங்க பண்ண தமாசுல இந்த அப்ராணிய போட்டு பின்னி எடுத்துட்டாங்க. எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுமா? பசிக்குது. சாப்பிடு சாப்பிடு. அங்க இல்ல, அங்க இங்கிட்டு மாத்திட்டாங்களா? சாப்பிட போங்க. மாப்பிள்ள வாங்க, இங்க கொஞ்சம் வாங்க. நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க. போங்க, வாங்க வாங்க. மதி, கொஞ்சம் கதவை மூடு. இந்த விஷயத்தை உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் உண்மையிலேயே வெட்கப்படுறேன்.
மதி உள்ளவா. இத பாரு, இந்த பணமும் நகையும் என்னுடைய எல்லா சொத்தும் உனக்கும் சீதாவுக்கும் தான். எனக்குன்னு இருக்கிறது அவன் மட்டும்தான். இனிமே அவ கண்கலங்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே அவ ரொம்ப அழுதுட்டா. உன்னால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா என்ன சொல்றீங்க? உன்னுடைய சொந்த பந்தங்களை பிரிக்கணும்னு நான் நினைக்கல. இருந்தாலும் உனக்கு ஒரு குடும்பம்னு வரும்போது கொஞ்சம் விலகி இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியல. எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்க. இதை நீ எப்படி புரிஞ்சுக்குவேன்னு தெரியல. அத்தனை பேர் மத்தியில நீயும் ஆளுகளும் அவமானப்பட்ட கூடாதுன்னு தான் ஆதி செஞ்ச தப்ப நான் செஞ்சதா சொல்லி சமாளிச்சேன். ஆமா, அதை செஞ்சது ஆதிதான். அப்படி ஒரு சொல்லும் போது ஆதி இடத்துல சொல்ல வேண்டியதானே? நீ பழனிமலை முருகன் வேண்டிட்டு நாக்குல என்ன வேலை குத்தி இருந்தா? அப்ப அந்த நெக்லஸ் உன் ஜோப்ல எப்படி வந்துச்சு? அதான் தெரியல. சத்தியமா நான் எடுக்கலடா. நீ எடுக்கலனா உன் ஜோப்ல தாளம் முளைச்சதா? போடாங். சத்தியம் பண்றதும் மறுபடியும் திருடுறதும் உனக்கு தான் பிறவி குணமாச்சு. ஏனே அப்படி திருடுறதா இருந்தா உன் பொண்டாட்டி கழுத்து எதுல திருடணும்? எனக்கு திருட்டு பட்ட கட்டணம் அந்த வீட்டுல எவனோ மேல செஞ்சிருக்காங்க. உனக்கு திருட்டு பட்ட கட்டறதுனால அவங்களுக்கு என்னடா லாபம்? ஓஹோ, உன் பொண்டாட்டி ஆளை பத்தி சொன்னா உனக்கு கோவம் வருதா? அவனுக்கு லாபம் இல்லனாலும் உனக்கு இருக்குண்டா. ராயரோட சொத்து பணம் தலாத்தி பார்த்து காசு வந்திருக்கும். என்னையும் அப்படியே காட்டி விடலான்னு நினைச்சேன். அதனால என் ஜோபில நீயே நெக்லஸ் போட்டுருப்ப. ஏண்டா ராஸ்கல், செய்யறத செஞ்சு நீ கேவலமா பேசுறியா? போடா. ஏன் தான் அப்படி இருக்கு? வேண்டான்னு சொல்றேன்ல. வேண்டாண்டா. ஏண்டா லூசு தரமா பண்ணிட்டு இருக்க? சரி அது வேண்டாம். என்னடா ஆச்சு உங்களுக்கு? என்னடா மதி இதெல்லாம் அறிவுகட்டத்தனமா பண்றப்பா? நான் தான் திருடன் ஒத்துன அவ்வளவுதான் அவனுக்கு. நான் தான் திருடன். என்ன திருத்து நினைச்சா அது நடக்கல. போடா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷப்படுறா. போடா. டேய், இந்த திருட்டு நாய் உன் மகத்தையே முடிக்க மாட்டாடா. பாத்தியா என்ன பேச்சு பேசுறடா? ஆமாடா, நான் அண்ணன் தம்பியா பிறக்கலனாலும் அதுக்கு மேல இருந்தேன்டா. நான் போறேன். நான் போறேன்டா உங்களுக்கு எல்லாம். ஏய் ஆதி முட்டா போயல, என்ன விட்டு எங்கடா போவ? போறா கூப்பிடுறா. டேய் வாடா ஆதி. அவன் போயிட்டே இருக்கான்டா. ஏய் அவன் சும்மா போறான்பா. எவ்வளவு தூரம் போறான்னு பாக்கலாம். டேய் போடா. போட்டோம், அவன் இஷ்டத்துக்கு போட்டோம். எனக்கு என்ன? நில்லுடா ஆதி, நில்லுடா. ஆண்டவா, எங்களுக்குள்ள எத்தனையோ வாட்டி சண்டை நடந்திருக்கு. காயம் படுற அளவுக்கு அடிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் அன்னைக்கே மறந்துடுவோம். அப்பம் கூப்பிடுது, நான் கூப்பிடுறேன், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். பழக்கமே இல்லாம குடிக்கிறப்ப அப்படி கப்பு கப்புன்னு குடிக்கப்படாது. உன் வேதனை பூரா ஒன்னா சொல்லி ஊத்து, அதை எடுத்து நான் பதறாம குடிக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா எலி. அப்ப எனக்கு 10 வயசு. அனாதை விடுகிற காய்ச்சல் வந்து என்னால வேலை பார்க்க முடியல. வார்டன் என்னை கட்டி போட்டு அடிச்சான். வலி தாங்க முடியாம நான் அழுததை பார்த்துட்டு வெங்காயம் வெட்டுற கத்தியால வார்டனை குத்துன ஆதி. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வெளியில ஓடி வந்துட்டோம். மழையில, வெயில்ல, பனியில, பசியில. இப்ப வரைக்கும் நாங்க பிரிஞ்சதே இல்லை. ஆனா இப்போ அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. பின்ன அவன் திருந்தத நீ பாத்தியா? ஏன் அப்படி சொன்ன? தப்பு பண்ணிட்டேன். ஊரே அவனை திருடன் சொன்னாலும் நான் சொல்லலாமா?
நான் சொல்லிருக்கூடாது. ஃபீல் பண்ணாதப்பா, இதெல்லாம் கேக்குறப்ப ஏறின போதெல்லாம் இறக்குது. எனக்கு என்னமோ இது ஆதி செஞ்ச மாதிரி தெரியல. அவன் சொன்ன மாதிரி அந்த வீட்டுல எவனோ சதி பண்ணிருக்கான். அந்த அளவுக்கு அந்த வீட்டுல ஆதி மேல யாருக்கு விரோதம்? அப்படி கேட்டதே எக்கச்சக்கம் பேர சொல்லுவனே. என்ன சொல்ற? நம்மளுக்கு பலவந்தமா தாலி கட்டிட்டானேன்னு கோபத்துல அந்த சீதாமாவே பண்ணிருக்கலாம். இல்ல இத்தனை நாளா தோக்கடிச்சவன் நம்மளுக்கே மருமனா வர்றானேன்னு உன் மாமனாரு இந்த ராயரே பண்ணிருக்கலாம். அதுவும் இல்ல இத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு நம்ம அக்காவாக நம்மளை விட்டு விட்டு இன்னொருத்தர போய் கட்டுறாளேன்னு அந்த ராஜவேலுவே பண்ணிருக்கலாம். இவ்வளவு என்னோட அனுமதி இல்லாம ஆளுக்கு தூக்கி போட்டு அடிச்சு கொண்டாந்து அடிமையாக வச்சிருக்கீங்களே, அந்த கோபத்துல நான் கூட பண்ணிருக்கலாம். ஏப்பா அப்படி பாக்குற? ஒரு கோர்வைக்காக சும்மா என்னை சேர்த்துக்கிட்டேன். ஏண்டா நீ தானே அதை செஞ்ச? எது? ஆதிய திருடு நாக்குனது நீ தானே? ஆமாண்ணா, என்னடா பண்ணுவ? என்ன விட்டு வேறையா? என்ன இதெல்லாம்? மாமா மாப்பிள்ள தனியா போட்டுட்டு வந்திருக்கிறார். நீங்க தலுங்க சார். இவன் வாயாலேயே உண்மையை வர வைக்க. இல்லை, தொடாத அவனை. இப்படி அடிக்கிற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணான்? இவன் தான் ஆரிய திருடு நாக்குனவன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சந்தனம் பூச்சிட்டு நல்லவன் மாதிரி நடிக்கிறான் பாருங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு உங்க சொத்து பூரா சுருட்டலான்னு பிளான் பண்ணிருக்கான். போதும், இதுக்கு மேல அவனை பத்தி எதுவும் பேச வேணாம். சீதாவுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் என்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டது அவன் தான். ஐயா, பசுமாட்டு காம்புல உட்கார்ற கொசு ரத்தம் தான் குடிக்கும்னு நான் சொல்றேன், அது பால் தான் குடிக்கும்னு நீங்க சொல்றீங்க. போதும் வியாக்கியானம் எல்லாம். ஆதியை காப்பாத்துறதுக்கு இவன் மேல பழி போட வேணாம். திருடினவே ஆதிதான். பல வருஷமா திருடின கையாச்சே, வைரத்தை பார்த்தோன்னா உறுத்தி இருக்கும். ஆதியை திருடுனாக்கணும்னு எதுக்கு எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு அலையறீங்க? அவன் இன்னும் திருந்தல, அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து விலகிருன்னு சொன்னேன். அது சரி, அப்பனையும் அண்ணனையும் தள்ளி வச்சு என்ன வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் என்ன மொத்தமா விலைக்கு வாங்க முடியாது. நான் கொஞ்சம் ஒஸ்தி. அப்போ உன் கூட இருக்கிற திருடனையும் சேர்த்து நான் வச்சுக்கணுமா? இப்பதான் புரியுது. நான் அவங்கள தள்ளி வைக்கணும்னு உங்க மச்சானை வச்சு நீங்க நடத்துற நாடகம் தான் இதுன்னு. நல்ல மாமா மச்சான் விளையாட்டு. இப்ப நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஏன்னா தப்பு பண்ணது நான் தானே. வேலியில போற ஓனான் எடுத்து வேட்டியில விட்டுக்கிட்ட கதை மாதிரில ஆயிடுச்சு. என் மதிப்புக்குரிய ராயரையா, இந்த குத்துது கொடைதுங்கிற கதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆதி உங்களுக்கு வேணா திருடலாம் இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு அண்ணன். அவனை என்னால வெறுக்கவும் முடியாது, அதுக்கு அவசியமும் இல்லை. என்ன விட்டுருங்க. இங்க நிக்கிறானே உங்க மச்சான், அவன் எங்களை மாதிரி ஓனா இல்ல, உடும்பு. உங்க சொத்தையோ உங்க பொண்ணையோ நல்லா உடும்பு புடியா புடிச்சுக்குவான். முழிக்கிறான் பாரு. இங்க நிச்சயம் பண்ண கல்யாணம் இங்கேயே இப்பவே முடிஞ்சிருச்சு. அன்பே சீதா, சீதா லட்சுமி, நான் தான் முன்னாடியே சொன்னேடி இது சரியா வராதுன்னு. என்ன சொல்லுவாங்க? எண்ணெயும் தண்ணியும் எப்படி ஒண்ணு சேரும்? நம்ம கல்யாணம் நின்னு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நான் வரேன். மஜா. ஏண்டா இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? அவன் அக்கா மாதிரி தானே, அவகிட்டே நான் உன் மேல உசிரியா வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கலாம். அட, உன் மாமா கிட்டயாவது கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒத்த தலை வச்சுட்டு 10 தலை ராவண வேலை எல்லாம் பண்ற. அடுத்த ஓனா வருது. ஓனானுக்கெல்லாம் அப்பன். என்னடா ஒண்ணுலப்பா, நாமெல்லாம் திருட்டு பசங்க. நீ திருட்டு ஓனா, நான் குட்டி ஓனா. நாம குணத்தை நம்மளால மாத்திக்க முடியாது. அதனால இந்த கல்யாணமே வேணாம், நான் நிறுத்தி விட்டேன். சும்மாவே வார்த்தை விடாத, உளராமல். ஐயா, அவன் முன்ன பின்ன குடிச்சு பழக்கம் இல்லாதவன். ஏதோ கவலையில குடிச்சிட்டான், போதையில உலகிருந்தா மன்னிச்சுங்க. அம்மா, நீ எதுக்கு கலந்துருக்க? கண்ணகுரமா, இந்த பாரு, இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணது யாரு? இந்த கோவிந்தன். நான் உயிர் நடக்கணும்ல, இந்த கல்யாணம் நடக்கும். ஓட தேவையில்லாம வார்த்தையை விடாத கோவிந்தா. என்னடா பெரிய குடியாருங்க நினைப்பா? இதை பாரு, குடிச்சா தண்ணி வயிற்று கொடுக்குற வார்த்தையில வரக்கூடாது. ஏண்டா எவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு மருமகனா வரப்போற, இப்படி உளறீங்க? கல்யாணம் ஆனாதான் மருமகன்,
நான் தான் கல்யாணத்தை கட் பண்ணிட்டேனே. வாய முடுறா. இத பாரு, நீ வேணும்னா நடத்துறதுக்கு வேணாம்னா நிறுத்துறதுக்கு இது என்ன சின்ன குழந்தை விளையாட்டா? இது கல்யாணம். 4 பெரிய மனுஷங்க பார்த்து முடிவு பண்ணது. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, எனக்கு இந்த பாத பட கல்யாணம் வேணான்னு. நீ கேட்டியா? உனக்காகவும் ஆதிக்காக தான் நீ சொன்னபடியெல்லாம் நான் ஆடிட்டு இருந்தேன். இப்ப அந்த ஆட்டத்தை நிறுத்தியாச்சு. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா, சரிப்பட்டு வராது. என்ன விட்டு மதி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஆதி திருவிழைங்கிறது உனக்கு எனக்கு தெரியும். அதே மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு தெரியத்தானே போகுது. தெரியுமா பாத்துக்கலாம். இப்போ வா. நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ வா வானா என்னடா அர்த்தம்? நான் உன்னை மகனா மதிச்சு பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீ என்ன அப்பனா மதிக்கிறதா இருந்தா உள்ள போய் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு வாடா. வாப்பா. டேய் ஒப்ப நான் சொல்றேன். அப்ப நான் அப்ப சொன்னா இந்த கல்யாணம் நடக்காது. என்ன டேய், நம்ம 2 பேத்துக்குள்ள எப்ப 2 அபிப்பிராயம் வந்துருச்சோ அதுக்கப்புறம் அடிச்சுதான் முடிவு பண்ணும். நீ என்ன அடிச்சு ஜெயிச்சிரு, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்கறா. அட்ரா அட்ரா அப்பா வேணாம்ப்பா, வேணாம் சொல்றேன். அப்பா அப்பா எனக்கு பிடிக்கல. அப்பா அடிக்காத. அப்பா அப்பா வேணாம்ப்பா, வேணாம்னு சொன்ன ஏன் பண்ணி கேட்க மாட்டேன். நல்லா அடிச்சு என்ன கொல்லு. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏப்பா, அவன் சொந்த பிள்ளையா இருந்தா என்ன இப்படி அடிப்பியா? சொல்லுப்பா. ஆமாடா, நீங்க சொந்த ரத்தமா இருந்திருந்தா நான் சொன்னது எப்பவோ கேட்டிருப்பிய. 1000 தான் இருந்தாலும் நான் உனக்கு டூப்ளிகேட் அப்ப தானே. டேய், எனக்கு இனிமேல் பசங்க கிடையாதுடா. என் பசங்க எப்பவோ அந்த மாதிரி அத்தை கூப்பிட்டானே. மதி, நீ ஜெயிச்சுட்டா. ஒருத்தன் ஜெயிச்சா இன்னொருத்தன் தோப்பா. இங்க நீ ஜெயிச்சிட்ட, இந்த கோயில் அனாதை ஆயிட்டாடா. அப்பா அப்பா சொல்றது கேளுப்பா. அப்பா 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 கண்ணோரம் கண்ணீர் என்றால் கண்ணீரே கண்கள் என்றால் சொல்ல அடிமாடா ஆகி போனே யாரும் அடப்போட வாழ்ந்து அதி ஏய் அதி 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 மேடம் சொல்றா. எதுக்காக கட்டி வச்சு நீங்க போட்டிருக்கீங்க? யாருக்கும் நான் தேவையில்லாததால இந்த ஊரை விட்டு போய்கிட்டு இருக்கேன். உனக்கு யாரும் தேவையில்லை, ஆனா நீ எனக்கு தேவை பங்காளி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரை விட்டு இல்ல, உலகத்தை விட்டே போற. புரியல?
இது என் மாமா வீட்டு பீரோல இருந்த நகைங்க. திருட்டு பயலான நீயும் உன் தம்பி மதியும் இத கொள்ளையடிச்சுங்க. இத பங்கு பிரிக்கிறப்போ உனக்கும் உன் தம்பிக்கும் பெரிய சண்டை. அந்த சண்டையில நீ உன் தம்பிய கொன்னுட்ட. ஏண்டா ரொம்ப கோவப்படுற நேரமா இது? பிரார்த்தனை பண்ணு. உன் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுடா. இந்நேரம் அவன் செத்திருப்பான். நீ என்ன யாருன்னு நினைச்சீங்களா? எங்க அக்கா மகளை உன் தம்பி கட்டிக்குவான், நான் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிக்கிட்டு போவேன் நினைச்சீங்களா? சிதம்பரத்தோட மகனுக்கு இப்படித்தான் நிச்சயம் பண்ணி தேதி குறிச்சான் என் மாமன். கடைசியில் என்னாச்சு? அவன் மேல போறதுக்கு நான் தேதி குறிச்சேன். போயும் சேர்த்தான். இதே மண்ணுக்குள்ளதான் இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? அவனுக்கு பக்கத்துல நீ, உனக்கு பக்கத்துல உன் தம்பி மதி. நீங்க பிரிஞ்சாலும் நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன். மாணிக்கம், அவனை உயிரோட புதைக்கிறா. சீக்கிரம் புதைக்கிறா. குளிக்க மாட்டான். Yeah.
அன்பு மச்சான் ஆசையா உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போன பணமும் நகை இந்த பையில இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்துங்க. எல்லாத்தையும் ரகசியமா பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழி போறதுல உங்க மச்சான் நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சிதம்பரம் ஐயாவோட மகன் உங்க பணத்தை எடுத்துட்டு ஓடி போகலைங்க. ஆவும் அந்த பையனை கொண்டு குடி தோண்டி புதைச்சிட்டான் அந்த பாவி. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. மதி 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 உங்க அப்பே. மதி உங்க அப்பே. அப்பே என்னாச்சு சொல்லு. அப்பே அடிச்சி சொல்லி தொலை. மலையில ஏறி தற்கொலை பண்ணிக்க போய்கிட்டு இருக்காப்பா. என்னது? அப்ப என்ன புள்ள என்ன அவன் வழி அவன் பாத்துக்க வேண்டியதான். நாம செத்தா ஒருத்தருக்கு 2 பேர் கொல்லி வைக்கிறதுக்கான்னு நினைச்சேன். கடைசியில் நம்ம புலத்தை நாய் நெறிந்திக்கிற மாதிரி ஆக்கி விட்டாரு. 2 பசங்களும் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா பொண்டாட்டி வேணாம் அப்பனும் வேணாங்கிறானுங்க. பிள்ளைகள் அவனுங்க பிசாசுங்க. இந்த மலையை கண்டுபிடிச்ச சைத்தா யாருன்னு தெரியலையே. என்னடா அப்பா யோ வேணாம்ப்பா. ஏறது பாரு. எவரெஸ்ட் ஏறுன பெரிய டென்சிங் மாதிரி. நீ 4வது வரைக்கும் படிச்சதுனால இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியுது. நீ உண்மையிலே அறிவு போய்தான்டா. யோ டென்ஷன். அப்பா நில்லுப்பா. சொல்ல கேட்க மாட்டே நீ. அப்பா டேய் யாருக்கு யாரா அப்ப? என் பசங்க செத்து போயிட்டாங்கடா. அவங்கள பார்க்க போயிட்டு இருக்கேன். உங்க அப்பா யாருன்னு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் கத்துக்க. நீ தான் எங்க அப்பா. குடிச்சு பழக்கலனால போதையில உளறிட்ட. மன்னிச்சிருப்பா. கோவிந்தா வேணா கோயிலா போறீங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து போடுங்க. வைகுண்டத்துக்கு போய் சேர். யோ 1 நிமிட் ஹோல்ட் ஆன். உனக்காக நான் குவார்டர் பாட்டில் வாங்கி வந்துக்கிறேன். போடா சாக போறவனுக்கு இருக்கிற சரக்கு. நான் குடிக்கிறத விட்டுட்டா நீ அதை குடிச்சிட்டு என் முடத்துக்கு முன்னாடி வந்து ஆடு. நான் சாக போறேன்டா. அப்பா கிட்ட வராதீங்க. கூட எழுதிட்டு போயிருவேன். உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. எங்களுக்கு அப்பா நீதான் அம்மா நீதான். போடுறா பெரிய களத்தூர் கணமா கமலஹாசன் போட. இது பார் கோயில் முடிவு எடுத்துட்டான். அவன் முடிவு எடுத்து அடுத்ததாடா. என்னடா ரொம்ப டார்ச்சர் பண்ற. தள்ளி விட்டுட்டுமா? அப்பா அப்பா தப்பா முடிவு பண்ணிட்டேன். செத்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். அத நான் செத்ததுக்கு அப்புறம் அங்க போய் பாத்துக்கிறேன். நீ வேலை பாரு. அப்பா நமக்குள்ள 2 அபிப்பிராயம் இருந்தா தனியா முடிவு எடுக்க கூடாது. உனக்கு தெரியும்ல. வாங்கடா வாங்கடா அடிச்சு முடிவு பண்ணலாம். என்னை அடிச்சு ஜெயிக்கடா. நீ சொல்றத நான் கேக்குறேன். அப்பன பசங்க அடிக்க கூடாதுப்பா. அப்ப நிம்மதியா சாவாது. சரிப்பா சரிப்பா. உன்னை நாங்க தோக்கடிக்கிறோம். வாங்கடா பொடி பசங்களா. இன்னைக்கு 2 பேரும் ரத்தம் கேட்க போறீங்கடா. வாங்கடா. ஏய் வாடா. எல்லா சாமியும் எங்களை மன்னிச்சிருங்க. ஏன்னா எங்களுக்கு அப்பதான் முக்கியம். ரெடியாடா? நீங்க ஜெயிச்சிட்டீங்கடா. டேய் செல்லத்தை தூக்குடா.